Welcome dear friends to my video lecture on Education Unit 1 Objective Questions. This is for TRB Net Education as well as Net Education also. TNSET, Net, I think all objective questions which will be helpful for both the examination, TRB also. Of course, TRB also will be asking some more question also as days go by. Now, all the topics are being treated. எல்லா யூனிட்ஸும் உங்களுக்கு தமிழில் தரப்படுகிறது. அப்புறம் தமிழ் ஆங்கிலத்தில் தரப்படும். ஆங்கிலத்தில் தனியாக இதே விஷயம் ஆங்கிலத்தில் இன்னொரு சேனலில் தரப்படும். ஆகவே இது கல்வி படிப்புகள், எஜுகேஷன் ஸ்டடீஸ் என்று சொல்லக்கூடிய யூனிட் 1 இருக்கக்கூடிய பகுதிகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சரியாக ஆரம்பிப்போம். இந்த மொத்தம் 4 பகுதிகள் இருக்கின்றன. இந்த கல்வி படிப்புகள், எஜுகேஷன் ஸ்டடீஸ் அளவு 1ல் 4 பகுதிகள். அந்த முதல் பகுதியில் இந்திய தத்துவ பள்ளிகள், சாங்கிய யோகா, வேதாந்தம், பௌத்தம், சமண மதம் இவற்றுடைய பங்களிப்பு, கல்வியினுடைய நோக்கங்கள், கல்விக்கு அவை ஆற்றிய பங்களிப்பு என்று நாம் சில கேள்விகளை நாம் முன்வைக்கிறோம். மிக அடிப்படையான மிக முக்கியமான கேள்விகளாக இருக்கின்றன. ஆகவே வித்யா, தயானந்த தரிசனம் மற்றும் இஸ்லாமிய மரபுகள், கல்வி நோக்கங்கள் மற்றும் செல்லுபடியாக அறிவை பெறுவதற்கான வழிமுறைகள் குறித்து இந்திய தத்துவ பள்ளிகளுடைய சாங்கிய யோகா, வேதாந்தம், பௌத்தம், சமண மதம் இவற்றினுடைய பங்களிப்பு. மிக பழமையான இந்து தத்துவ அமைப்பு எது? நிச்சயமாக சொல்லலாம் சாங்கியா. சாங்கியா என்று சொல்லப்படுகின்ற இந்த தத்துவம் தான் மிக மிக பழமையானது. கிமு 6ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த மிக பழமையான இந்து தத்துவ அமைப்பு. தனி மனிதனுக்கும் பிரபஞ்ச ஆன்மாவிற்கும் இடையிலான உறவை பற்றி சாங்கிய தத்துவம் என்ன சொல்கிறது? தனிநபருக்கும் பிரபஞ்ச அந்த யூனிவர்சல்னா காஸ்மாஸ்க்கும் இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் என்ன உறவு அப்படிங்கிறத இந்த சாங்கிய தத்துவம் சொல்லுது அப்படின்னு சொன்னால், சாங்கிய தத்துவப்படி தனிநபர் பிரபஞ்ச ஆன்மாவிலிருந்து வேறுபட்டது. பிரபஞ்ச ஆன்மாங்கிறது ரொம்ப தூயது, ஃபுல் கான்சியஸ்னஸ், மிகுந்த நுண்ணறிவை பெற்றிருப்பது, முழு நுண்ணறிவை பெற்றிருப்பது. தனிநபர் அப்படி அல்ல. ஆகவே வேறுபட்டவராக இருப்பார் அந்த பிரபஞ்ச ஆன்மாவிலிருந்து. சாங்கிய தத்துவத்தின்படி தனிப்பட்ட ஆன்மா பிரபஞ்ச ஆன்மாவிலிருந்து வேறுபட்டது. தனிப்பட்ட ஆன்மா அதன் சொந்த விடுதலைக்கு அதுதான் பொறுப்பு. சாங்கிய தத்துவத்தினுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா, துன்பத்திலிருந்து விடுதலை அடையும். பொருள் உலகத்தை பற்றி, ஆன்மீக உலகத்தை பற்றி அறிவை பெறுவர், அதெல்லாம் இல்லை. துன்பத்திலிருந்து விடுதலை பெற. அது துன்பம் என்பது எது? அதாவது மீண்டும் மீண்டும் பிறப்பது, இறப்பது, இது போன்ற துன்பத்திலிருந்து முற்றிலுமாக விடுபடுவது என்பது தான் இந்த சாங்கிய தத்துவத்தோட இறுதி இலக்கு. துன்பத்திலிருந்து அல்லது துன்பத்திலிருந்து விடுபட்டு மோட்சத்திற்கு செல்வது. யோகா மற்றும் தியானம் மூலம் இதை அடைய முடியும் என்று நம்புகிறார்கள். சாங்கிய தத்துவப்படி எத்தனை வகையான இருத்தல்கள் இருக்கின்றன? ரியாலிட்டி எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. 2 இருக்கின்றன. சாங்கிய தத்துவத்தின்படி இருத்தலில் 2 பிரிவுகள் வேண்டும். புருஷா அப்புறம் பிரகிருதி. புருஷாங்கிறது ஆன்மா, பிரகிருதிங்கிறது மனிதன், உலகம், இயற்கை அப்படிலாம் சொல்லலாம். இந்த 2 வேறுபட்ட, அதனால தான் தனி மனிதன் அந்த உலக ஆன்மாவிலிருந்து வேறுபட்டவன் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். ஆகவே 2 தத்துவப்படி 2 பிரிவுகள் இருக்குன்னா புருஷா மற்றும் பிரகிருதி. புருஷா என்பது ஆன்மா, ஃபுல் கான்சியஸ்னஸ். பிரகிருதி என்பது மனிதன், உலகம், இயற்கை. அந்த புருஷாவுக்கும் பிரகிருதிக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு சொன்னால், அவை தனித்தனியானவை, ஒன்று அல்ல, தனித்தனியானவை. ஆனால் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டவை. ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டவை, தனித்தன்மையாக இருந்தாலும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டவை என்பதுதான் புருஷாவுக்கு பிரகிருதிக்கு உள்ள தொடர்பு. சாங்கிய தத்துவத்தின்படி புருஷாவும் பிரகிருதியும் தனித்தனியானவை, ஆனால் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டவை. புருஷா என்பது நித்தியமான மாறாத உணர்வு. அதே சமயம் பிரகிருதி என்பது எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும் பொருள் உலகம். சாங்கிய தத்துவத்தின்படி யோகாவினுடைய நோக்கம் என்ன? துன்பத்திலிருந்து விடுதலை அடைவது தான் அந்த சாங்கிய தத்துவத்தின்படி யோகாவினுடைய நோக்கம். சாங்கிய தத்துவத்தின்படி யோகாவினுடைய நோக்கம் துன்பத்திலிருந்து விடுதலை அடைந்து மோட்சத்திற்கு செல்லுதல். யோகா மற்றும் தியானம் மூலம் இதை அடைய முடியும். சாங்கிய தத்துவத்துப்படி துன்பத்திற்கான காரணம் என்னென்னா அறியாமை, இக்னரன்ஸ், இன்னசென்ஸ் அல்லது இக்னரன்ஸ். சாங்கிய தத்துவப்படி துன்பத்திற்கு மூல காரணம் அறியாமை அல்லது அவித்யா. அறியாமை என்பது ஒரு தனிநபரை ஜட உலகத்துடன் தவறாக அடையாளம் காண்பதால் ஏற்படுகிறது. யோகாவின் 8 அங்கங்களுடைய நோக்கம் என்ன? லிம்ஸ், 8 லிம்ஸ் ஆஃப் யோகான்னு சொல்லுவாங்க. அதனுடைய நோக்கம் என்ன? 8ஐயும் கூட நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அது ரொம்ப முக்கியமானது. கேள்விகள்லாம் வரும். யோகாவினுடைய 8 அங்கங்களின் நோக்கம் என்ன?
அது என்ன நோக்கம்னா துன்பத்திலேருந்து விடுதலை பெறுவது தான். யோகாவே துன்பத்தில் விடுதலை பெற, ஆனால் அது சொல்லக்கூடிய எல்லா வழிமுறைகளையும் துன்பத்திலிருந்து விடுதலை பெற, சஃப்ரிங், டு பி ஃப்ரீட் ஃப்ரம் சஃப்ரிங் இன் லைஃப். சாங்கிய தத்துவத்தின்படி 8 அங்க யோகங்களுடைய நோக்கம் துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவது, மோட்சத்திலிருந்து விடுதலை பெறுவதல்ல, மோட்சத்திற்கு செல்வது. 8 அங்கங்கள் யாமா, நியாமா, ஆசனா, பிரணயாமா, பிரத்யாகாரா, தாரணா, தியானா, அப்புறம் சமாதி. இதான் 8ன்னு சொல்லணும். பதஞ்சலியுடைய யோக சூத்திரங்களில் கோடித்து காட்டப்பட்டுள்ள ஒரு அடிப்படை கட்டமைப்பே யோகாவினுடைய 8 அங்கங்கள். அவை அர்த்தமுள்ள மற்றும் நோக்கமுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கான விரிவான வழிகாட்டியை வழங்குகின்றன இந்த 8 அங்க யோகங்கள். அதாவது 8 லிம்ஸ் ஆஃப் யோகான்னு சொல்லக்கூடிய அந்த 8 அங்கங்கள். ஒவ்வொரு அங்கத்தினுடைய பெயர்களும் சுருக்கமான அர்த்தங்களையும் நாம் இங்கே தமிழில் கொடுத்துருக்குறோம். யாமா நெறிமுறை துறைகள்ன்ற அர்த்தம். நெறிமுறை துறை, அறநெறி, நல்லது கெட்டதெல்லாம் சொல்லக்கூடிய யாமா. யாமா என்பது ஒருவருடைய செயல்களில் நெறிமுறை தரநிலைகள் மற்றும் நேர்மையை குறிக்கிறது. இதில் வன்முறையின்மை, அகிம்சை, உண்மைத்தன்மை, சத்தியம், திருடாமை, அஸ்தேயம், பிரம்மச்சரியம் அல்லது பாலியல் கட்டுப்பாடு, பாலியல் கட்டுப்பாடு பிரம்மச்சரியம் மற்றும் உடைமையின்மை அல்லது பேராசையின்மை, அபரிக்கிரகா, இந்த கொள்கையெல்லாம் இதில் அடங்கும். இதில் இந்த யாமான்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அஹிம்சா, சத்யா, அஸ்தேயா, பிரம்மச்சரியா, அப்புறம் அபரிக்கிரகா அப்படிங்கிற விஷயம்லாம் இதில் இருக்கிறது. அப்புறம் நியமா அப்படின்னு சொல்லக்கூடிய சுய ஒழுக்கங்கள் பற்றிய ஒரு விஷயம். அனதர் லிம், இன்னொரு அங்கம், யோகாவுடைய இன்னொரு அங்கம் நியாமா சுய ஒழுக்கம் மற்றும் தனிப்பட்ட அனுசரிப்புகளை கவனம் செலுத்துகிறது. இதில் தூய்மை, சௌச்சா, மனநிறைவு, சந்தோஷம், சிக்கனம் அல்லது சுய ஒழுக்கம், தபஸ், சுய படிப்பு அல்லது சுய பரிசோதனை, ஸ்வாத்தியாயா மற்றும் உயர்ந்த சக்தியிடம் ஈஸ்வர சரணடைதல் போன்ற கொள்கைகள் அடங்கும். அதை பிராணிதானா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆசனம், உடல்நிலை. யோகாவில் உடல் தோரணைகளுடைய பயிற்சியை ஆசனம் குறிக்கிறது. உடல் ஆரோக்கியம், நெகிழ்வுத்தன்மை, வலிமை மற்றும் சமநிலை மேம்படுத்துவதற்கு தியானத்திற்கு உடலை தயார்படுத்துவதற்கு வடிவமைக்கப்பட்ட பல்வேறு உடல் நிலைகளை உள்ளடக்கியது. தன் பிராணாயாமம், மூச்சு கட்டுப்பாடு. பிராணாயாமம் என்பது சுவாசத்தை ஒழுங்குபடுத்தி நீட்டித்து உயிர் சக்தியையும் மனத்தெளிவையும் மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட சுவாச கட்டுப்பாடு நுட்பங்களை கொண்டது தான் இந்த பிராணாயாமம் என்று சொல்லக்கூடிய ஒரு லிம், யோகாவினுடைய ஒரு அங்கம். இது நனவான சுவாசத்தின் மூலம் விழிப்புணர்வு, கவனம் மற்றும் தளர்வை வளர்ப்பதில்லை, தளர்வை உடைப்பதில் இது உதவுகிறது. தளர்வில்லாமல் செல்வதற்கு உதவுகிறது. இது மொழிபெயர்ப்பில் பிரச்சனை இருக்குது. அடுத்து பிரத்யாகாரங்கிறது புலன்களை விளக்குதல், புலன்களிலிருந்து விடுவதில் அல்லது ஆசைகளிலிருந்து விடுவதில் கூட சொல்லலாம். பிரத்யாகாரா என்பது வெளிப்புற தூண்டுதல்களிலிருந்து புலன்களை விலக்கி ஒருவருடைய கவனத்தை உள்நோக்கி திருப்பும் பயிற்சி. இது உள் விழிப்புணர்வையும் மன அமைதியை வளர்ப்பதற்காக புலன் அனுபவங்கள், அதாவது சென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறோம்ல, 5 புலன்கள், அந்த புலன் அனுபவங்களிலிருந்து உணர்வு பூர்வமாக பிரிவதை உள்ளடக்கியதான் இந்த பிரத்யாகாரா, புலன்களை விளக்குது. அடுத்த தாரணாங்கிறது ஒருமுகப்படுத்தல். தாரணா என்பது தியானத்தினுடைய ஒரு புள்ளி அல்லது பொருளின் மீது மனதை ஒருமுகப்படுத்தும் பயிற்சியை குறிக்கிறது. கவனத்தை தக்க வைத்துக் கொள்ளவும் கவனச்சிதறல்களை தடுக்கவும் மனதை பயிற்றுவிப்பது. தியானத்தின் ஆழமான நிலைகளுக்கு அடித்தளத்தை அமைப்பது ஆகியவெல்லாம் இதில் அடங்கும். அடுத்து தியானம் என்பது தடையற்ற செறிவு ஓட்டம். மனதை ஒருமுகப்படுத்தும் பொருளில் முழுமையாக ஈடுபடுத்தும் தியான நிலைக்கு இது வழிவகுக்கிறது. இந்த தியானம் உள்ளமைதி, உயர்ந்த விழிப்புணர்வு மற்றும் ஆழ்ந்த அமைதியை வளர்ப்பதை இந்த தியானா என்பது உள்ளடக்கியது. அடுத்து சமாதி உறிஞ்சும் நிலை அல்ல, அதாவது ஒன்றிணைகின்ற நிலை, இறைவனோடு அல்லது தெய்வீகத்துடன் இணைகின்ற ஒரு நிலை தான். உறிஞ்சும் நிலை தமிழ் மொழிபெயர்ப்பு சரியா இல்லை. சமாதி என்பது ஒன்றிணைதல். சமாதி என்பது யோகாவுடைய இறுதி லட்சியம். தியானத்தின் பொருள் அல்லது தெய்வத்துடன் ஆழமாக ஒன்றிணைதல், தூய விழிப்புணர்வு நிலை. இங்கு பயிற்சியாளர் தனித்துவம் மற்றும் ஈகோவை தாண்டி பிரபஞ்சத்துடன் ஒற்றுமை உணர்வை அவர் அனுபவிக்கிறார் தான் சமாதி நிலை. சாங்கியத்திற்கு யோகாவிற்கு உள்ள தொடர்பு என்ன? இது அடிப்படை. சாங்கியா யோகாவினுடைய அடித்தளம். சாங்கியா என்பது யோகாவினுடைய அடித்தளம். யோகா பயிற்சியை அடிப்படையாக கொண்ட தத்துவ அமைப்பு தான் சாங்கியா என்பது. சாங்கிய யோகத்தினுடைய 8 அங்கங்களின் நோக்கம் என்ன? அதுன்னா விடுதலை அடையலாம். ஃபைனலாக விடுதலை அடையலாம்.
துன்பங்களிலிருந்து விடுதலை அடைதல். சாங்கிய யோகாவினுடைய 8 அங்கங்கள் பயிற்சியாளர்கள் மறுபிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை அடைய, ரீபர்த்துன்னு சொல்கிறோம்ல, அதிலிருந்து அந்த சைக்கிள்லேருந்து விடுதலை அடைவது தான் இதனுடைய நோக்கம். 8 அங்கங்கள் யாமா, நியாமா, ஆசனா, பிராணாயாமா, பிரத்யாகாரா, தாரணா, தியானம் அண்டு சமாதி. நம்ம ஏற்கனவே 8 என்னன்னு பார்த்தோம். சாங்கிய யோகாவில் பிராணாயாமாவினுடைய நோக்கம் என்ன? பிராணாயாமம் இந்த மூச்சு விடுறோம் இல்லையா முறைப்படி, அதனுடைய நோக்கம் என்ன? மனத்தெளிவை அதிகரிக்க. பிராணாயாமம் என்பது சாங்கிய யோகாவில் மனத்தெளிவு மற்றும் கவனத்தை வளர்ப்பதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு சுவாச நுட்பம். சுவாசத்தில் கவனம் செலுத்துவதன் மூலம் பயிற்சியாளர்கள் தங்கள் விழிப்புணர்வையும் மனத்தெளிவையும் அதிகரிக்க முடியும். இது விடுதலை அடைவதற்கு மிகவும் முக்கியமானது. அடுத்து பௌத்த மதத்தை பற்றி பேசுகிறோம். பௌத்த போதனைகளுடைய முக்கியமான ஆதாரம் எது என்று சொன்னால் திரிபிடகம் என்று சொல்லக்கூடிய 3 கூடைகள். இதில் சுத்த பிட்டகம், வினய பிட்டகம், அபிதமம் ஆகியவற்றை கொண்டு புத்த மத போதனையுடைய தொகுப்பு தான் இந்த திரிபிடகம். இது புத்த மத போதனையுடைய முதன்மையான ஆதாரமாக கருதப்படுகிறது. திரிபிடகம் என்று சொல்லக்கூடிய 3 கூடைகள், ட்ரீபிட்டகா அப்படின்னு சொல்கிறோம். புத்தருடைய கதைகள் எல்லாமே இதனுடைய தொகுப்பாக இதில் இருக்கும். அடுத்து தம்மபதத்தை எழுதியவர் யார் அப்படின்னா மகா காசப். தம்மபதம் அப்படின்ற ஒரு பௌத்த வேதத்தை எழுதவர். வசனங்களை அத்தியாயங்களாக பிரித்து எழுதியவர் இந்த மகா காசப். தம்மபதம் என்பது மூத்த மகா காசப்பரால் இயற்றப்படும் ஒரு பௌத்த வேதம். இந்த உரை 423 வசனங்களை கொண்டது மற்றும் 26 அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து 2வது உன்னத உண்மை. புத்த மதத்தினுடைய 2வது உன்னத உண்மை என்ன? இதில் எது அப்படின்னா துன்பத்திற்கு காரணம் ஆசை அப்படிங்கிறது 2வது. எல்லாத்தையும் அதை ஆசை தான் துன்பத்திற்கு காரணம். துன்பத்திற்கு காரணம் ஆசை. இதுதான் 2வது உன்னத உண்மை. துன்பத்திற்கு காரணம் ஆசை அல்லது ஏக்கம் என்று கூறுகிறது. அடைய முடியாத ஒன்றை விரும்புவதாலோ அல்லது தவிர்க்க முடியாத ஒன்றை தவிர்க்க விரும்புவதாலோ துன்பம் ஏற்படுகிறது என்பதை இது விளக்குகிறது. துன்பத்திற்கு காரணம் ஆசை அப்படிங்கிறது தான் இந்த 2வது ஆசை, 2வது உன்னத உண்மை. புத்த மதத்தினுடைய 2வது உண்மை. 3வது உன்னத உண்மை என்ன அப்படின்னு சொன்னால் துன்பத்திற்கு காரணம் எது? துன்பத்தை முடிவு கொண்டு வர முடியும். துன்பத்திற்கு முடிவு சாத்தியம் அப்படிங்கிறத 3வது உன்னத உண்மை. புத்த மதத்தின் 3வது உண்மை எது அப்படின்னு சொன்னால் துன்பத்திற்கு முடிவு சாத்தியம். துன்பத்திற்கு முடிவு கட்டுவது சாத்தியம் என்று 3வது உன்னத உண்மை கூறுகிறது. 8 மடங்கு பாதையை பின்பற்றுவதன் மூலம் ஞானமும் இரக்கமும் நிறைந்த வாழ்க்கையை வாழ்வதன் மூலம் துன்பத்தை முடிவு கொண்டு வர முடியும் என்பதை அது விளக்குகிறது. 8 மடங்கு பாதையினுடைய நோக்கம் என்ன? 8 மடங்கு பாதை என்பது சித்தார்த்த கௌதமரால் ஞானம் பெறுவதற்காக கோடிட்டு காட்டப்பட்ட பாதை. அஷ்டாங்கா பாத், 8 மடங்கு பாதை அப்படிங்கிறது அதனுடைய நோக்கம். 8 மடங்கு அஷ்டாங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாதையினுடைய பொருள் என்ன? ஞானம் பெறுவதற்காக கோடிட்டு காட்டப்பட்ட பாதை. ஞானத்தை அடைய பின்பற்ற வேண்டிய 8 நடைமுறைகளை கொண்டிருப்பது தான் இந்த அஷ்டாங்கா என்று சொல்லக்கூடிய 8 மடங்கு பாதையினுடைய நோக்கம். 8-fold பாத் அஷ்டாங்கா என்று சொல்வார்கள். 4வது உன்னத உண்மை என்ன? புத்த மதத்தினுடைய 4வது உன்னத உண்மை துன்பத்தின் முடிவுக்கு வழி எது? இந்த 8-fold பாத். அதைத்தான் சொல்லுது. துன்பத்தின் முடிவுக்கு வழியை சொல்லுவதுதான் இந்த 4வது உன்னத உண்மை. அது எது அப்படின்னு சொன்னால் 8-fold பாத், 8 மடங்கு பாதையை அனுசரிப்பது, நடைமுறை அதனுடைய நடைமுறைகளை பெற்றிருப்பது தான் இந்த துன்பத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வழி. ஸோ 4வது உன்னத உண்மை துன்பத்தை முடிவு கொண்டு வருவதற்கான பாதை 8 மடங்கு பாதை என்று கூறுவது. 8 மடங்கு பாதையை பின்பற்றுவது தனிநபர்கள் துன்பத்தை முடிவு கொண்டு வந்து ஞானம் பெற உதவும் என்பதை அது விளக்குகிறது. வினய பிட்டகம் என்றால் என்ன? புத்த மத போதனைகளுடைய தொகுப்பா அது எதுன்னு கேட்குறாங்க. புத்த துறவிகளுக்கான விதிகளுடைய தொகுப்பு தான் வினய பிட்டகம். அப்கோர்ஸ் மற்ற ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் முக்கியமாக அந்த ஆன்சரை சொல்லி அதுக்கான விளக்கத்தை நம்ம சொல்லி மனதில் இருத்த பார்ப்போம். வினய பிட்டகம் என்றால் என்ன? புத்த துறவிக்கான விதிகளுடைய தொகுப்பு. வினய பிட்டகம் புத்த மத போதனைகளில் 3 கூடைகளில் ஒன்று. 3 பாஸ்கட், 3 பிட்டகா. மேலும் இது புத்த துறவிகளுக்கான விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளுடைய தொகுப்பு. இது ஞானமடைய துறவிகள் பின்பற்ற வேண்டிய விதிகள் மற்றும் வழிகாட்டுதல்களை கோடிட்டு காட்டுகிறது. அபிதம்மம் என்றால் என்ன? அபிதம பிட்டகா என்றால் என்ன? இது எதுன்னா புத்த மத போதனைகளுடைய தொகுப்பு தான் இந்த அதிதம பிட்டகா. அதிதம பிட்டகம் என்பது பௌத்த போதனைகளுடைய 3 கூடைகளில் ஒன்று.
இது ஒரு தத்துவம். நெறிமுறைகள் மற்றும் உலகியல் போன்ற தலைப்புகளில் போதனைகளுடைய தொகுப்பாக இருக்கிறது அபிதம பிட்டகா. இது சுத்த மற்றும் வினய பிட்டகங்களில் காணப்படும் போதனைகளில் ஆழமான மற்றும் தத்துவார்த்த ஆய்வாக கருதப்படும். ஒரு தீசிஸ் மாதிரி தரப்படுகிறது. தீசிஸ் அங்கே கிடையாது, எல்லாம் நடைமுறை பிரச்சனையை பற்றி பேசுவது தான் புத்தகம் தான். இருந்தாலும் மற்ற ரெண்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை உள்ளடக்கி ஆழமான மற்றும் தத்துவார்த்த ஆய்வை கொண்டிருப்பது இந்த அபிதம பிட்டகா என்று சொல்லுகிறார். வெற்றிடம் பற்றிய பௌத்த கருத்து என்ன? இந்த வாய்னஸ், எம்டினஸ், சூன்யான்லாம் சொல்கிறோமே, பௌத்த கருத்து என்ன அப்படின்னா, எதற்கும் உள்ளார்ந்த இருப்பு இல்லை என்பது உணர்வு. எதுலேயுமே உள்ளார்ந்த இருப்பு இல்லை, எல்லாமே போய்கொண்டே இருக்கும், கடந்து கொண்டே இருக்குன்னு சொல்வது போன்றது தான் அந்த வெற்றிடம். வெற்றிடத்தினுடைய பௌத்த கருத்து எதற்கும் உள்ளார்ந்த இருப்பு இல்லை என்பதையும் அனைத்தும் ஒன்றை ஒன்று சார்ந்த பகுதிகளால் ஆனது என்பதை புரிந்து கொள்வது. இந்த கருத்து சில நேரங்களில் வெற்று அல்லது இணைப்பின்மை என்று குறிப்பிடப்படுகிறது. பௌத்தத்தில் உள்ள 4 உன்னத உண்மைகள் எவை? 4 உன்னத உண்மைகள். துன்பம் இருக்கிறது, துன்பத்தை நிறுத்த முடியும், துயர் நீக்கும் பாதை, அதாவது துயரை நீக்க முடியும், துயரை நீக்கும் பாதை இருக்கிறது, உன்னதமான 8 மடங்கு பாதை தான் அது. இது அந்த 4 தான் பௌத்தத்தில் உள்ள 4 உன்னத உண்மைகள். இதுதான். துன்பம் இருக்கிறது, துன்பத்தை நிறுத்த முடியும், துன்பத்தை நீக்குவதற்கான வழி இருக்கிறது, அதை நீக்க முடியும், துன்பத்தை நீக்குவதற்கான ஒரு பாதை 8 மடங்கு பாதை. இதுதான் 4 விஷயம். ஸோ துன்பம், துன்பத்தை நிறுத்துதல், துயர் நீக்கும் பாதை, உன்னதமான 8 மடங்கு பாதை. இந்த 4 ரொம்ப முக்கியமான ஒன்று. 4 உன்னத உண்மைகள் என்று சொல்லுகிறோம். 4 உன்னத உண்மைகள் புத்த மதத்தினுடைய முக்கிய போதனைகளிலே ஒன்று. இந்த உண்மைகள், துன்பம் உள்ளது, துன்பத்திற்கு ஒரு காரணம் இருக்கிறது, துன்பத்தை முடிவு கொண்டு வர முடியும், மற்றும் உன்னத எண் மண்டல பாதை என்பது துன்பத்தை நிறுத்துவதற்கான பாதை. இதுதான் 4 உன்னத உண்மைகள். புத்த மதத்தினுடைய 3 ரத்தனங்கள் யாவை? 3 ஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, புத்த, தர்மம், சங்கம். இதுதான் 3 ரத்தனங்கள். புத்த மதத்தினுடைய 3 ரத்தனங்கள். குழப்பத்துக்கு மற்றவங்களெல்லாம் கொடுத்துருக்காங்க, நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். புத்த மதத்தினுடைய 3 ரத்தனங்கள் என்று சொல்வது புத்த, தர்மர் மற்றும் சங்கம். பௌத்தத்தினுடைய 3 ரத்தனங்கள் புத்த, தர்மங்கிறது புத்தருடைய போதனைகள் மற்றும் சங்கம், ஆன்மீக சமூகம். இந்த 3 விஷயங்கள் பௌத்த பயிற்சியாளருக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றன. அவை பெரும்பாலும் வழிகாட்டுதல் மற்றும் உத்வேகத்துடைய ஆதாரமாக பயன்படுத்தப்படுகின்றது. தான் 3 ஜுவல்ஸ், புத்தா, தர்மா, சங்கா. இந்த 3 தான் 3 ஜுவல்ஸ் ஆஃப் புத்திசம் சொல்கிறோம். உன்னத 8 மடங்கு பாதையினுடைய நோக்கம் என்ன? ஞானம் பெறுவது தான் நோக்கம். இறக்கத்தை சொல்கிறோம், முன்னறிவை பெற, அதெல்லாம் இருந்தாலும் கூட முக்கியமான 8 மடங்கு பாதையினுடைய நோக்கம் ஞானம் பெற. அதாவது ஞானம் என்பது லிபரேஷன், என்லைட்டன்மெண்ட், ஒளி பெற்று இருக்க. என்லைட்டன்மெண்ட், புத்தர் ஒளி பெற்றதை போல ஒளி பெற்று இருக்க, ஞானம் பெற. உன்னதமான 8 மடங்கு பாதை என்பது புத்த மதத்தினுடைய 4 உன்னத உண்மைகளில் 4வது ஆகும். இது நெறிமுறைகள் மற்றும் கொள்கைகளுடைய அமைப்பு. இதை பின்பற்றினால் அது ஞானத்துக்கு வழிவகுக்கும். உன்னதமான 8 மடங்கு பாதை பின்வருவனவற்றை கொண்டிருக்கிறது. அந்த 8 மடங்கு பாதைன்னு சொல்கிற அது என்னங்கிறத சரியாக பார்த்துக்கொள்வோம். இதெல்லாம் கேள்வி வரும். சரியான பார்வை, ரைட் வியூனா, சரியான பார்வை, சரியான நோக்கம், கரெக்ட் ரைட் இன்டென்ஷன், சரியான நோக்கம், சரியான பேச்சு, கரெக்ட்னா ரைட் ஸ்பீச், சரியான பேச்சு, சரியான செயல்ஸ், ரைட் ஆக்ஷன், சரியான வாழ்க்கை. அடுத்து சரியான முயற்சி. சரியான வாழ்க்கை என்பது ரைட் லைஃப், ரைட் எஃபர்ட், ரைட் ஆட்டிடியூட், ரைட் என்லைட்டன்மெண்ட். ஸோ சரியான பார்வை, சரியான நோக்கம், சரியான பேச்சு, சரியான செயல், சரியான வாழ்க்கை, சரியான முயற்சி, சரியான மனப்பான்மை மற்றும் சரியான சரி. இந்த 8 மடங்கு பாதை இவையெல்லாம் இருக்கின்றன. சமண மதத்தை நிறுவியவர் யார்? அடுத்து சமண மதத்திற்கு செல்வோம். மகாவீரர் பண்டைய இந்தியாவில் வாழ்ந்த ஒரு ஆன்மீக ஆசிரியர் மற்றும் சமண மதத்தினுடைய நிறுவனராக பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். சமண மதத்தில் தர்ஷன் என்ற சொல் எதை குறிக்கிறது? ஒரு ஆன்மீக தலைவரை பார்ப்பது தான் இந்த தர்ஷன் சொல்கிறது சமண மதத்தில். ஆன்மீக தலைவர்கள் ஞானம் பெற்றவர்கள், அவர்களை பார்ப்பது ஞானத்தை பெறுவதற்கு சமம்.
அதைத்தான் தர்சன் என்று சமண மதத்திலே சொல்லுகிறார்கள். ஆகவே சமண மதத்தில் தரிசனம் என்ற சொல் ஒரு சமண துறவி அல்லது கன்னியாஸ்திரி போன்ற ஒரு ஆன்மீக தலைவரை பார்த்து அவரது முன்னிலையில் இருப்பதை குறிக்கிறது. சமண மதத்தின்படி வாழ்க்கையினுடைய இறுதி இலக்கு என்ன? ஞானம். அதுவும் ஞானங்க. ஜைன மதத்தின்படி வாழ்க்கையின் இறுதி இலக்கு பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை பெற்று ஆன்மீக ஞானத்தை, அது ஸ்பிரிச்சுவல் என்லைட்டன்மெண்ட், அதை அடைவது. சமண மதத்தில் அறிவின் முதன்மையான ஆதாரம் வேதங்கள். எது வெரி இம்பார்ட்டண்ட் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு கேட்டால் வேதங்கள், வேதாஸ். பல மதங்களைப் போலவே சமண மதமும் அறிவு மற்றும் உண்மையின் ஆதாரமாக வேதத்திற்கு முதன்மை முக்கியத்துவம் தருகிறது. சமண மதத்தில் அநேகந்தவாடா என்ற கருத்தை பற்றி என்ன சொல்லலாம்? அநேகந்தவாடா பல உண்மைகள் பல வகைப்பட்டது. ஒரே ஒரு உண்மை இல்லை, முழு உண்மை ஒரு இடத்துல இல்லை. முழு உண்மை அடைய பல கருத்துக்களை பெற்றுக்கொள்வது, பல வடிவங்களில் வரும் என்று நம்புவது தான் இந்த அநேகந்தவாடா என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்து. ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. உண்மையை வெவ்வேறு வடிவங்களில் காணலாம் என்ற நம்பிக்கை தான் இந்த அநேகவந்தா என்ற கருத்து. அநேகவந்த வாதா என்பது ஜைன மதத்தின் முழுமையான தன்மையின்மை கோட்பாடு. இது உண்மையையும் யதார்த்தத்தையும் வெவ்வேறு கோணங்களில் பார்க்க முடியும் என்றும் வெவ்வேறு வடிவங்களில் வெளிப்படுத்தலாம் என்றும் கூறுது. அதாவது உண்மைகள் பல பல கோணங்கள் இருக்கும். எல்லா கோணங்கள்ந்து வரக்கூடிய விதத்தை ஏற்று முழுமையான உண்மையை நம்ம பார்க்க முடியும். ஒரு உண்மைன்ட்டு எங்கேயும் கிடையாது. கடவுள் ஒருவரேன்னு சொல்கிறோம், அப்படிலாம் சொல்கிறோம்ல, அந்த இதை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. உண்மைகள் பல இடமிருந்து வரும், அப்படி ஏற்றுக்கொள்வது தான் அநேகந்தவாதா அப்படிங்கிற ஜைன மதத்தின் முழுமையான தன்மையின்மை கோட்பாடு. முழுமையான தன்மையின்மை கோட்பாடுனா ஆப்சல்யூட், ஒன்று தான் இருக்குது உலகத்தில், இதாயா உண்மை. இந்த புருஷா நம்ம இதில் சொல்கிறோம்ல, நம்ம சாங்கியா யோகாவில் புருஷா பிரகிருதி, புருஷா இஸ் த எட்டர்னல் கான்சியஸ்னஸ் சொல்கிறோமே, அந்த மாதிரி இது சொல்லாது. இல்லை அது வெவ்வேறு வடிவங்களில் அந்த உண்மை வெளிப்படும் அப்படின்ட்டு இந்த அநேகவந்த கொள்கை சொல்ல ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. அநேகாந்தவாதம். ஜைன மதத்துடைய அஹிம்சை நடைமுறை என்ன? அஹிம்சை நடைமுறை அனைத்து உயிரினங்களுக்கும் ஆதரவான, அனைத்து உயிரினங்களுக்கும் எதிரான அஹிம்சை இல்லை. அஹிம்சை என்பது சமண மதத்தில் ஒரு முக்கிய கருத்து. இது சில சமயத்தில் டிரான்ஸ்லேஷன் அப்படி வந்துடும். அனைத்து உயிரினங்களுக்கும் ஆதரவானது தான் அந்த அஹிம்சை. அஹிம்சை என்பது சமண மதத்தில் ஒரு முக்கிய கருத்து. அனைத்து உயிரினங்களுக்கும் அஹிம்சை இது வலியுறுத்துகிறது. சமண மதத்தில் சத்தியவாடா இல்லை சயத்வாடா அப்படிங்கிற கருத்து என்ன? சயத்வாடா என்பது அதனுடைய கருத்து உண்மையை வெவ்வேறு வடிவங்களில் காணலாம் என்ற நம்பிக்கை. கண்டிஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிலேட்டிவ், அதாவது ட்ரூத் இஸ் ரிலேட்டிவ் அப்படின்னு சொன்னால் அது ஒரே ஒரு உண்மை இல்லை, உண்மை பல கோணங்கள்லேருந்து வரும் அப்படிங்கிறது தான் இந்த சயத்வாடா அப்படிங்கிற அந்த கருத்து. ஒரு கண்டிஷனல் ஐடியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது உண்மைன்னா ஒன்று மட்டும் இல்லை, அது பல விதங்கள்லேருந்து அது வெளிப்படும். அது சயத்வாடா என்ற கருத்து அதை விளக்குது. உண்மையை வெவ்வேறு வடிவங்களில் காணலாம் என்ற நம்பிக்கை தான் சயத்வாடா என்பது. சயத்வாடா என்பது சமண சார்பியல் கோட்பாடு. அதாவது ட்ரூத் இஸ் ரிலேட்டிவ், நாட் அப்சல்யூட். முதன்மையானது அல்ல, முடிவானது அல்ல உண்மை. உண்மை என்பது மாறக்கூடியது, பல கோணங்களிலிருந்து வருவது. அதுக்கு பேர் தான் சயத்வாதம். இது உண்மையையும் யதார்த்தத்தையும் வெவ்வேறு கோணங்களில் பார்க்க முடியும் என்றும் வெவ்வேறு வடிவங்களில் வெளிப்படுத்த முடியும் என்றும் நம்புகிறது. ஜைன மதத்தினுடைய தபஸ் நடைமுறை என்ன? தபஸ் நடைமுறை என்பது இன்பங்களை கட்டுப்படுத்துதல், அதாவது ஆசாபாசங்களை கட்டுப்படுத்துதல். தபஸ் என்பது சுய ஒழுக்கத்திற்கான ஒரு சமண பயிற்சி. இது உடல் மற்றும் மன இன்பங்களை கட்டுப்படுத்துவதை உள்ளடக்கியது. சமண மதத்தில் அபரிக்கிரகா என்ற கருத்து என்ன? அபரிக்கிரகனா பொருள் உடைமைகளில் பற்று, அதாவது பொருள் மீது பற்றில்லாமல் இருக்குது, பற்றற்ற நிலைனா பொருட்கள் மீது பற்று இல்லாத நிலைமை. அதுக்கு பேர் தான் அபரிக்கிரகா அப்படிங்கிற கருத்து. பொசஷன், நான் பொசஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதையும் அடைந்து கொள்ள வேண்டும், எந்த பொருளையும் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் இருப்பது தான் இந்த அபரிக்கிரகா என்ற கருத்து சமண மதத்தில். சமண மதத்தில் சம்யக் தர்ஷனுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் சரியான பார்வை, சம்யக் தர்ஷன் அப்படின்னா சம்யக் தரிசனம் என்பது சரியான பார்வை என்று சமண நடைமுறை. நான் இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஏற்கனவே, ஜெயினிஸை பற்றி உள்ளே இருக்குது என்னுடைய இதெல்லாம் பழைய முன்னால் போட்டது. அதில் அந்த 8ஐயும் நான் கொடுத்துருக்கேன். அந்த சரியான பார்வை, சரியான நோக்கம் அப்படிங்கிற அந்த சம்யக் தர்ஷன் அப்படின்னு சொல்ல மாதிரி நிறையா விஷயங்கள், ஒரு 8 விஷயங்களை நான் அங்கே சொல்லியிருப்பேன். தயவுசெய்து நீங்கள் அதை கொஞ்சம்
பார்க்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சமயக் தரிசனம் என்பது சரியான பார்வை என்ற சமண நடைமுறை. இது யதார்த்தத்தின் தன்மையை பற்றிய சரியான புரிதலை கொண்டிருப்பதை உள்ளடக்கியது. சமண மதத்தினுடைய இறுதி இலக்கு என்ன? மோட்சா. மோட்சா என்பது ஜைன மதத்தினுடைய இறுதி இலக்கு. இது மறுபிறப்பு மற்றும் துன்ப சுழற்சியிலிருந்து விடுதலையாவது. ஜைன மதத்தினுடைய நோக்கம் பிறப்பு, இறப்பு மற்றும் மறுபிறப்பு சுழற்சியிலிருந்து இறுதி ஆன்மீக விடுதலையை அடைவது. சமண மதத்தினுடைய 3 ரத்தனங்கள் யாவை? 3 ஜுவல்ஸ். புத்த மதத்துக்கு 3 ஜுவல்ஸ் இருக்க மாதிரி சமண மதத்துக்கு 3 ஜுவல்ஸ் ரத்தனங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால், சரியான நம்பிக்கை, சரியான அறிவு மற்றும் சரியான நடத்தை. இதைத்தான் 3 ஜுவல்ஸ் ஆஃப் ஜைனிசம்னு சொல்கிறோம். ஸோ சமண மதத்தின் 3 ரத்தனங்கள் சரியான நம்பிக்கை, சரியான அறிவு மற்றும் சரியான நடத்தை. ரைட் பிஹேவியர், ரைட் நாலேஜ், ரைட் ஃபெய்த், ரைட் நாலேஜ், ரைட் பிஹேவியர். அதான் 3 தான் சமண மதத்தினுடைய 3 ரத்தனங்கள். இந்த ரத்தனங்கள் சமண மதத்தினுடைய அடித்தளம். அவை மேலே சமண மதத்தினுடைய முக்கிய மதிப்புகள் மற்றும் போதனைகளை குறிக்கின்றன. சரியான நம்பிக்கை என்பது சமண மதத்தினுடைய போதனைகள் மற்றும் விடுதலை பார்வையில் நம்பிக்கை வைப்பதை குறிக்கிறது. சரியான அறிவு என்பது இருப்பு மற்றும் விடுதலை பாதையின் உண்மை மற்றும் யதார்த்தத்தை புரிந்து கொள்வதை குறிக்கிறது. அதாவது சரியான அறிவு என்பது எவ்வாறு நாம் விடுதலை அடைவது, இந்த இவ்வுலக துன்பலிருந்து விடுபட்டு என்லைட்டன்மெண்ட் அடைவது எப்படி அப்படிங்கிறதான், லிபரேஷன் அடைவது எப்படின்னு சொல்கிறதான் அந்த சரியான அறிவு. சரியான நடத்தை என்பது சமண மதத்தினுடைய போதனைகளுக்கு இணங்க வாழ்க்கை வாழ்வதை குறிக்கிறது தான் 3 ரத்தினத்தினுடைய விளக்கம். அடுத்து சமண மதத்தினுடைய 5 முக்கிய கொள்கைகள், அவை ரொம்ப முக்கியமான கருத்துக்கள்லாம் இங்கே வருகின்றன. சமண மதத்தோட 5 முக்கிய கொள்கைகள் சரியாக பார்த்துக்கொள்வோம். அநேகண்டவாடா, அஹிம்சா, சத்யா, அஸ்தேயா மற்றும் அபரிகரகா. நான் இங்கே அதை பற்றி விளக்கம் கொடுத்துருக்கிறேன், அதை பார்த்து கொள்ளவும். அநேகண்டவாடா என்று சொல்லுகின்றது, அதனுடைய அர்த்தம் என்ன, அஹிம்சாவுடைய அர்த்தம் என்ன, சத்யாவுடைய அர்த்தம் என்ன, அஸ்தேயா என்பதன் அர்த்தம் என்ன, அபரிகரகா என்பதனுடைய அர்த்தம் என்ன. சமண மதத்தினுடைய 5 முக்கிய கொள்கைகள் அநேகந்தவாதா, அஹிம்சா, சத்யா, அஸ்தேயா மற்றும் அபரிகரகா. இந்த அநேகந்தவாதா என்பது உண்மை பன்முகத்தன்மை கொண்டது, மேலும் அதை வெவ்வேறு கோணங்களிலிருந்து பார்க்க முடியும் என்ற நம்பிக்கையை குறிக்கிறது. அஹிம்சை என்பது வன்முறையற்ற கொள்கை மற்றும் அனைத்து உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்காத கொள்கையை குறிக்கிறது. சத்தியம் என்பது உண்மைத்தன்மை மற்றும் நேர்மையின் கொள்கையாக இருக்கிறது. அஸ்தேயா என்பது திருடாத கொள்கை, பிற பொருள் மீது ஆசைப்படாத ஒரு கொள்கை அஸ்தேயா. அபரிகரகா என்பது எந்த பொருள் மீதும் ஆசை வைக்காத ஒரு பற்றின்மை. அபரிகரா என்பது உடைமையாக்காத மற்றும் பற்றின்மையினுடைய கொள்கையாக இருக்கிறது. பொருள் மீது ஆசையற்ற ஒரு தன்மை தான் இந்த அபரிகரகா என்று சொல்வது. சமண மதத்தில் தரிசனம் என்றால் என்ன அப்படின்னா, இது தீர்த்தங்கரர் அப்படிங்கிறது இந்த சமணத்துறவிகள்லாம் அனுபவம் பெற்றவர். இந்த தீர்த்தங்கராஸ் அவங்கள பார்க்குறதும் அவர்களால் பார்க்கப்படுவதும் அவர்களை பார்ப்பதும் தான் தர்ஷன் அப்படின்னு சொல்கிறது. சமண மதத்து தரிசனம் என்பது தீர்த்தங்கரர்கள் அல்லது ஞானம் பெற்ற மனிதர்களை கண்டு அவர்களால் பார்க்கப்படும் ஒரு நடைமுறை. தீர்த்தங்கரர்கள் தங்களை பார்க்க வருவதற்கு ஆன்மீக சக்தியை அனுப்பும் திறனை கொண்டிருக்கின்றார். இது ஆன்மீக ஞானத்திற்கு வழிவகுக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த நடைமுறை ஜைன மதத்தினுடைய ஒரு முக்கிய பகுதியாக கருதப்படுகிறது. ஏனென்றால் இது ஒரு நபர் தீர்த்தங்கரர்களிடமிருந்து ஆன்மீக வழிகாட்டுதலையும் உத்வேகத்தையும் பெற அனுமதிக்கிறது. சமண மதத்தில் அநேகந்தவாதத்தினுடைய கருத்து என்ன? ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், உண்மையை வெவ்வேறு கோணங்களிலிருந்து பார்க்க முடியும் என்ற நம்பிக்கை தான் அநேகந்தவாதம். அநேகந்தவாதா என்பது உண்மையை வெவ்வேறு கோணங்களிலிருந்து பார்க்க முடியும் என்ற கருத்து. இந்த கருத்து சமண மதத்தினுடைய ஒரு முக்கிய பகுதி. ஏனென்றால் இது வெவ்வேறு கண்ணோட்டங்களையும் பார்வைகளையும் புரிந்து கொள்வது முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. சமண மதம் உண்மை பன்முகத்தன்மை கொண்டது என்றும் பல்வேறு கோணங்களிலிருந்து பார்க்க முடியும் என்று கற்பிக்கிறது. இந்த கருத்து பல கண்ணோட்டங்களை கருத்தில் கொள்ள அனுமதிக்கிறது. மேலும் உண்மையை புரிந்து கொள்வதற்கான திறந்த மனப்பான்மையை ஊக்குவிக்கிறது. அறிவு பற்றிய இஸ்லாமிய கருத்து என்ன? அறிவு பற்றிய இஸ்லாமிய கருத்து உலகியல் அறிவை பெறுதல். இஸ்லாமிய தத்துவப்படி உலகை புரிந்து கொள்வதற்கும் நோக்கமுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கும் அறிவுதான் திறவுகள். அதன்படி முஸ்லிம்கள் அறிவை தொடர ஊக்குவிக்கப்படுகிறார்கள், அறிவை பெற ஊக்குவிக்கப்படுகிறார்கள். அது மதம் சார்ந்ததாக இருந்தாலும் சரி, மத சார்பற்றதாக இருந்தாலும் சரி, அறிவை பெற வேண்டும் என்பது அவர்களுடைய கொள்கை. தரிசனம் பற்றிய இஸ்லாமிய கருத்து என்ன? அல்லாவின் முன்னிலையில் இருத்தல் தான் தரிசனம் இந்த இஸ்லாமிய கருத்து. தரிசனம் பற்றிய இஸ்லாமிய கருத்து என்ன என்று சொன்னால், அல்லாவின் முன்னிலையில் இருத்தல். அதாவது தரிசனம் என்பது பார்வை என்று மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு சமஸ்கிருத சொல்.
மற்றும் கடவுளின் முன்னிலையில் இருத்தல் என்ற கருத்தை கொடுக்கிறது. இஸ்லாத்தில் இந்த கருத்து தெய்வீக இருப்பு அல்லது அல்லாவினுடைய இருப்பு என்று த ப்ரெசன்ஸ் ஆஃப் அல்லாஹ் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இது அனைத்து முஸ்லீம்களுடைய இறுதி இலக்கு இதுதான். அல்லாஹ்வினுடைய இருப்போடு இருக்கணும், த ப்ரெசன்ஸ் ஆஃப் அல்லாஹ் தொடர்ந்து இருக்கணும். அந்த தெய்வீக இருப்பை தான் அனைத்து முஸ்லீம்களுடைய இறுதி இலக்காக சொல்லப்படுகிறது. இஸ்லாமிய தத்துவப்படி அறிவினுடைய நோக்கம் என்ன? ஆன்மீக ஞானத்தை அடைவதுதான் அறிவினுடைய நோக்கம். இஸ்லாமிய தத்துவப்படி அறிவு என்பது உலகை புரிந்து கொள்வதற்கும் நோக்கமுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கும் முக்கியமானது. இது அல்லாஹ்வினுடைய இயல்பையும் உலகத்தையும் பற்றிய நுண்ணறிவை பெற அனுமதிப்பதால் இது ஆன்மீக ஞானத்திற்கான ஒரு வழியாக கருதப்படுகிறது. அறிவு என்பது ஆன்மீக ஞானத்திற்கான ஒரு வழி தான். அது வெறுமனை ஏதோ உலகியல் வாழ்க்கையின் வழியாக அல்லாஹ்வை அடைதல் என்று கூட நாம் சொல்ல முடியும். அறிவு என்பது உலகை புரிந்து கொள்வதற்கும் நோக்கமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கும் முக்கியமானது. அல்லாஹ்வினுடைய இயல்பையும் உலகத்தையும் பற்றிய நுண்ணறிவை பெற அனுமதிப்பது ஆன்மீக ஞானத்திற்கான ஒரு வழியாக கருதப்படுகிறது. அறிவுக்கான அரபு வார்த்தை என்ன? அறிவுக்கான அதுக்கு பேர் நோய் இல்லை, இல்ம் அப்படிங்க. அது தப்பாக கொடுத்துருக்கு இதில். அதை நீ ஆங்கிலத்தை பார்த்தோம்னா இல்ம் அப்படின்னால இல் அப்படிங்கிறது நோயின்னு அவங்க வெளியே, அது எப்படி இல்லை. இல்ம் அப்படின்ற ஒரு வார்த்தை, அது அரபு வார்த்தை. இல்ம், ILM. இந்த இல் என்பது அறிவுக்கான அரபு வார்த்தை. இது அலிமா என்ற வினைச்சொல்லிலிருந்து பெறப்படுது. இதன் பொருள் அறிவது அல்லது அறிவை பெறுவது. அது தமிழ் மொழிபெயர்த்திருப்பது இல்ம் அப்படின்ற ஒன்று. இல்லுனாக்க நோய் அப்படி கூட, அது அப்படி அல்ல. இல்ம் என்பது அரபு வார்த்தை. அதனுடைய அர்த்தம் அறிவு. அறிவுனா இல்ம் என்பது அறிவு. இது அலிமா என்ற வினைச்சொல்லிலிருந்து வருகிறது. பகுத்தறிவை அடிப்படையாக கொண்ட இஸ்லாமிய அறிவு தத்துவத்தினுடைய பெயர் என்ன? பகுத்தறிவை அடிப்படையாக கொண்ட இஸ்லாமிய அறிவு தத்துவத்தினுடைய பெயர் கலாம். கலாம் என்பது பகுத்தறிவை அடிப்படையாக கொண்ட இஸ்லாமிய அறிவு தத்துவம். இது இஸ்லாமிய இறையியல் என்றும் அழைக்கப்படுகிறது. மேலும் இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை நம்பிக்கைகள் மற்றும் கோட்பாடுகளுடன் தொடர்புடையதாக இருக்கிறது. இறை வழிபாட்டை அடிப்படையாக கொண்ட இஸ்லாமிய அறிவு தத்துவத்தினுடைய பெயர் என்ன? தௌஹீத் அப்படின்னு சொல்லுது. இந்த வார்த்தைகள்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் கேட்கக்கூடிய கேள்விகள் தான். இறை வெளிப்பாட்டை அடிப்படையாக கொண்ட இஸ்லாமிய அறிவு தத்துவத்தினுடைய பெயர் என்னென்னா தௌஹீத். தௌஹீத் என்பது அந்த ரெவலேஷன் ஆஃப் நாலேஜ், அறிவு வெளிப்பாட்டை அடிப்படையாக கொண்ட இஸ்லாமிய அறிவு தத்துவம். இது கடவுளுடைய ஒற்றுமை மற்றும் அவரது விருப்பத்தின் ஒற்றுமையுடன் தொடர்புடைய, அதுதான் தௌஹீத் என்பது. கடவுளோட ஒற்றுமை அல்லது கடவுளது விருப்பத்தின் ஒற்றுமையுடன் தொடர்புடையதான் இந்த தௌஹீத் என்று சொல்லக்கூடிய ஒரு வெளிப்பாடு, அறிவின் வெளிப்பாடு தௌஹீத். ஷரியா கொள்கைகளை அடிப்படையாக கொண்ட இஸ்லாமிய அறிவு தத்துவத்தினுடைய பெயர் என்ன? தௌஹீத், உசூல் அல் பிக், கலாம், மகாசித் அல் ஷரியா. இந்த உசூல் அல் பிக் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஷரியா கொள்கைகளை அடிப்படையாக கொண்ட இஸ்லாமிய அறிவு தத்துவத்தினுடைய பெயர். அப்படின்னா என்ன அப்படின்னா, உசூல் அல் பிக் என்பது ஷரியாவினுடைய கொள்கையிலே அடிப்படையாக கொண்ட இஸ்லாமிய அறிவு தத்துவம். இது இஸ்லாமிய சட்டத்தினுடைய அடிப்படைகளை புரிந்து கொள்வதில் அக்கறை கொண்டிருக்கிறது. மேலும் இது குரான், சுன்னா என்பது முகமது நபிகள் அருளிய அந்த வார்த்தைகள் தான் சுன்னா என்று சொல்வது. குரான், சுன்னா மற்றும் அறிஞர்களுடைய ஒருமித்த கருத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த தத்துவம். உசூல் அல்பிக் என்று சொல்லக்கூடிய ஷரியாவின் கொள்கைகளை அடிப்படையாக கொண்ட இஸ்லாமிய அறிவு தத்துவம். இதில் எது இருக்குது அப்படின்னா குரான், சுன்னா மற்றும் அறிஞர்களுடைய ஒருமித்த கருத்து இதில் இருக்கிறது. ஷரியாவின் நோக்கங்களை அடிப்படையாக கொண்ட இஸ்லாமிய அறிவு தத்துவத்தினுடைய பெயர் என்ன? அது பேர் மக்காசித் அல் ஷரியா அப்படின்னு சொல்லுவாங்க. மக்காத் அல் ஷரியா, ஷரியாவின் நோக்கங்களை அடிப்படையாக கொண்ட இஸ்லாமிய அறிவு தத்துவத்தினுடைய பெயர் மக்காஷித் அல் ஷரியா. மக்காஷித் அல் ஷரியா என்பது ஷரியாவினுடைய நோக்கங்களை அடிப்படையாக கொண்ட இஸ்லாமிய அறிவு தத்துவம். இஸ்லாமிய சட்டத்தினுடைய குறிக்கோள்கள் மற்றும் நோக்கங்களை புரிந்து கொள்வதில் அக்கறை கொண்டுள்ளது. மேலும் இது குரான், சுன்னா மற்றும் அறிஞர்களுடைய ஒருமித்த கருத்தை அடிப்படையாக கொண்டது. அடுத்து நம்ம ஏற்கனவே இது முதல் பகுதியை நாம் முடித்திருக்கிறோம். அடுத்து இரண்டாவது பகுதிக்கு நாம் செல்லுகிறோம். அதாவது பார்ட் பி. இது மேற்கத்திய சிந்தனை பள்ளிகளுடைய பங்களிப்பை பற்றியது தான் இந்த இரண்டாவது பகுதி. கருத்தியல் அப்படிங்கிறது ஐடியலிசம், யதார்த்தவாதம் ரியலிசம், இயற்கைவாதம் நேச்சுரலிசம், நடைமுறைவாதம் பிராக்மெட்டிசம், மார்க்சியம் சோஷியல் ஜஸ்டிஸ்க்கான அந்த மார்க்சிய கொள்கை, இருத்தலியல் எக்ஸிஸ்டென்ஷியலிசம். இதை பற்றிய தகவல், அறிவு மற்றும் ஞானம் ஆகியவற்றுடைய சிறப்பு கவனம் செலுத்தி கல்விக்கு அவை எவ்வாறு பங்காற்றிருக்கின்றன, இந்த ஒவ்வொரு தத்துவம் என்ன பங்களித்திருக்கிறது என்பதை சொல்வது தான் இந்த பகுதியினுடைய நோக்கம்.
லட்சியவாதம் என்றால் என்ன, ஐடியலிசம் என்றால் என்ன என்றால் நமக்கு தெரியும். லட்சியவாதம் என்பது யதார்த்தம் என்பது பௌதிக பொருட்களால் அல்ல கருத்துக்களால் ஆனது. அதுதான் ஐடியலிசம். ஐடியலிசம் என்பது ஐடியாஸ்னால் உருவாகுது தான். ஆகவே கருத்துக்களால் ஆனது என்று ஒரு தத்துவார்த்த கண்ணோட்டம். உலகமும் அதன் அனைத்து உள்ளடக்கமும் நம்ம சொந்த மனதினுடைய மன கட்டமைப்புகளால் ஆனவை என்று அது நம்ம ரொம்ப முக்கியமான கருத்து. அது அந்த லட்சியவாதம், அந்த ஐடியலிசம் என்று சொல்வது இந்த உலகமும் அதன் உள்ளடக்கங்களும் நமது சொந்த மனத்தினுடைய மன கட்டமைப்புகளால் ஆனவை என்று அது நம்புகிறது ஐடியலிசம். இந்த லட்சியவாதத்திற்கும் யதார்த்தவாதத்திற்கும் இடையான முக்கிய வேறுபாடு என்ன? ஒரு வேறுபாடு இருக்குது, ரொம்ப முக்கியமான கேள்வி கூட. ஐடியலிசம், ரியலிசம், இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னால் ஆன்சருக்கே நம்ம போயிடுவோம். அது அந்த ரியலிசம் என்பது கருத்துக்களால் ஆனது என்று, யதார்த்தம் கருத்துக்களால் ஆனது என்று லட்சியவாதம் நம்புகிறது. அதே சமயம் யதார்த்தம் இயல்பியல் பொருட்கள் ஆனது என்று ரியலிசம் நம்புகிறது. அதாவது உண்மை கருத்துக்களால் ஆனது என்று லட்சியவாதம் நம்புகிறது. உண்மை இயல்பியல் பொருட்களால் வெறும் பருப்பொருட்களால் ஆனது என்று ரியலிசம் நம்புகிறது. ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஐடியலிசம், ரியலிசம் ரெண்டுக்குள்ள முக்கியமான வித்தியாசம் அது. ஒன்று சிந்தனை கருத்துக்களை நம்புது, ரியலிசம் என்பது பொருட்களை நம்புது. இந்த கருத்தை நம் மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியமான வேறுபாடு. யதார்த்தம் அதாவது உண்மை என்பது கருத்துக்களால் ஆனது என்று லட்சியவாதம் நம்புகிறது. அதே சமயம் உண்மை என்பது இயல்பியல் பொருட்களால் ஆனது என்று ரியலிசம் என்று சொல்லக்கூடிய அந்த யதார்த்தவாதம் நம்புகிறது. லட்சியவாதத்தின்படி உண்மையினுடைய தன்மை என்ன? யதார்த்தத்தின் தன்மை அது உண்மையின் தன்மை. அப்படின்னா உண்மை என்பது நம்ம சொந்த மனிதனுடைய மன கட்டமைப்புகளால் ஆனது அப்படின்னு தான் சொல்லுது. இந்த 4 ஆல்டர்னேட்டிவ்ஸை பார்த்து நம்ம குழம்பிடக்கூடாது, சரியானது புரிந்து கொள்ள வேண்டும். லட்சியவாதத்தின்படி உண்மையினுடைய தன்மை என்ன? உண்மை என்பது நம்ம சொந்த மனிதனுடைய மன கட்டமைப்புகளால் ஆனது. லட்சியவாதத்தின்படி உண்மை என்பது நம்ம சொந்த மனித மன அமைப்புகளால் ஆனது. உலகமும் அதன் அனைத்து உள்ளடக்கங்களும் நம்ம சொந்த மனிதனுடைய மன அமைப்புகளால் ஆனவை, பகுதிய பொருட்களால் அல்ல என்று இந்த லட்சியவாதம் நம்புவது. பகுதிய பொருட்களை தூக்கி பிடிப்பது ரியலிசம், அந்த யதார்த்த கொள்கை. அதான் ஐடியலிசம் அல்ல. ஐடியலிசம் பகுதிய பொருட்களை பற்றி பேசாது. அடுத்து இந்த ஆன்லைன் லட்சியவாதத்தினுடைய நோக்கம் என்ன? லட்சியவாதத்தினுடைய நோக்கம் என்ன? யதார்த்தத்தை பற்றி மிகவும் நம்பிக்கையான பார்வையை வழங்குவது தான் அந்த இதனுடைய நோக்கம். லட்சியவாதத்தினுடைய நோக்கம் உண்மையை பற்றி மிகவும் நம்பிக்கையான பார்வை. இந்த உலகம் இனிமையானது, இறைவன் இருக்கின்றார், உண்மை பொருள் இருக்கிறது, ஆகவே மனிதன் மகிழ்ச்சி அடைய வேண்டும், அந்த உண்மையான ஞானத்தை தேடி மனிதன் செல்ல வேண்டும் அப்படி யதார்த்தத்தை பற்றி மிகவும் நம்பிக்கையான பார்வையை வழங்குவதுதான் லட்சியவாதத்தினுடைய நோக்கம். லட்சியவாதத்தினுடைய நோக்கம் யதார்த்தத்தை பற்றி ஒரு நம்பிக்கையான பார்வையை வழங்குவது. லட்சியவாதம் யதார்த்தம் என்பது, லட்சியவாத உண்மை என்பது இயல்பியல் பொருட்களை நம்புவதல்ல, மாறாக கருத்துக்களை நம்புவது. யதார்த்தத்தை பற்றி இந்த பார்வை வாழ்க்கையை பற்றி ஒரு நம்பிக்கையான பார்வையை வழங்குது. இந்த பருப்பொருளை தாண்டி இன்னொரு உலகம் இருக்குது, ட்ரூத், பியூட்டி, குட்னஸ் சொல்லக்கூடிய ஒரு உலகம். எல்லா மனிதர்களும் அதை நோக்கி செல்லுகின்ற பொழுது, செல்ல முயற்சிக்கின்ற பொழுது உண்மையான மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்பது தான். எல்லா மதங்களும் இந்த ஒரு கருத்தியலை வைத்து தான் இருக்கிறது. இறைவன் இருக்கிறார், உண்மை, அழகு, நன்மைத்தனம், இதை நோக்கி ஒவ்வொரு மனிதனும் செல்ல வேண்டும் என்று சொல்லுவது தானே ஒவ்வொரு மதமும். அந்த வகையில் எல்லா மதங்களுமே இந்த லட்சியவாதத்தால் ஆனது தான். சரி, அடுத்து கல்வியில் லட்சியவாத தத்துவம் ஆசிரியருடைய பங்கை எவ்வாறு பார்க்கிறது? ஒரு வழிகாட்டியாக பார்க்கிறதா? ஆமாம், ஒரு வழிகாட்டியாகத்தான் பார்க்குது. கல்வியில் லட்சியவாத தத்துவம் ஆசிரியருடைய பங்கை ஒரு வழிகாட்டியாக கருதுகிறது. மென்டர் இஸ் அ கைடு. அதாவது ஆசிரியர் மாணவர் விமர்சன ரீதியாக சிந்திக்கவும், பாடத்தை பற்றி அவருடைய சொந்த புரிதலை வளர்த்து கொள்ளவும் வழிகாட்ட வேண்டும் மற்றும் ஊக்குவிக்க வேண்டும் என்று லட்சியவாதம் சொல்கிறது. லட்சியவாதத்தில் முழுமையானது என்ற கருத்தை ஆப்சல்யூட்டிசம் என்று சொல்வார்கள். ஆப்சல்யூட்டிசம், கம்ப்ளீட்னஸ், ஆப்சல்யூட் ட்ரூத் அப்படின்னு சொல்கிற அந்த கருத்தை பற்றி என்ன சொல்லலாம்? லட்சியவாதத்தில் முழுமையானது என்ற கருத்து, ஆப்சல்யூட் ட்ரூத் அப்படின்னா என்ன? அப்படின்னா அது ஒரு தனித்துவமான பிரிக்கப்படாத யதார்த்தத்தின் மீதான நம்பிக்கை. ஒரு யூனிஃபைடாகத்தான் கடவுள் நம்ம சொல்கிறோம். யூனிஃபைடு ஹோல், வெரி இண்டிபெண்ட், ஆல் பவர்ஃபுல், அப்படி தானே எல்லா மதமும் சொல்லுது கடவுளை. அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை, ஒரு தனித்துவமான பிரிக்கப்படாத யதார்த்தத்தின் மீதான ஒரு நம்பிக்கை, அதைத்தான் முழுமையானது என்று சொல்லுது.
முழுமையான ஒன்று, ட்ரூத், பியூட்டி, குட்னஸ் வந்து ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட் என்று சொல்லலாம். கடவுளுடைய உண்மையான தன்மைகள் இந்த உண்மை, அழகு, நன்மைத்தனம், ட்ரூத், பியூட்டி, குட்னஸ். ஆனால் அதை நோக்கி செல்வது தான் மனிதன். அது முழுமையான அந்த தொகுதிக்கு மனிதன் செல்ல வேண்டும் என்று சொல்வது தான் இந்த லட்சியவாதம். ஸோ முழுமையானது என்ற கருத்து லட்சியவாதத்தினுடைய மையம். அப்சல்யூட்டிசம் என்பது அது ஆங்கில வார்த்தை வந்து அப்சல்யூட்டிசம். யதார்த்தம் என்பது ஒன்றுபட்ட பிரிக்கப்படாத முழுமை என்று கூறுகிறது. இது இருமைவாத நம்பிக்கைக்கு முரணானது. இது யதார்த்தம் 2 தனித்தனி பகுதிகளானது, உடல் மற்றும் மனம் அப்படின்ட்டு 2 இந்த இருமைவாத நம்பிக்கைக்கு முரணானது. உண்மை என்பது ஒன்று தான், அதை நோக்கி எல்லாரும் செல்லணும் அப்படின்றது இருமைவாத நம்பிக்கை இல்லை, ஒருமைவாத நம்பிக்கை. ஆனால் இருமைவாத நம்பிக்கை இருக்குது. இது நம்மளுடைய சாங்கியாவெல்லாம் சொல்ல புருஷா பிரகு இதெல்லாம் சொல்கிறோமே, அது இருமைவாத நம்பிக்கை. ஆனால் ஐடியலிசம் வந்து அதை சொல்லாது. லட்சியவாதி உலக மனம், யூனிவர்சல் மைண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், யூனிவர்சல் சோல், யூனிவர்சல் மைண்ட், உலக மனம், உலக ஆன்மா அப்படிங்கிற ஒரு கருத்து லட்சியவாதம் இந்த ஐடியலிஸ்டில் இருக்குது. அப்படின்னா அது என்ன? அறிவு என்று மற்றும் புரிதலுக்கான ஒற்றை ஒருங்கிணைந்த ஆதாரம் தான் அந்த யூனிவர்சல் சோல், உலக மனம், யூனிவர்சல் மைண்ட். அறிவு மற்றும் புரிதலுக்கான ஒற்றை ஒருங்கிணைந்த ஆதாரம். அனைவரும் கடவுளை நோக்கி செல்ல வேண்டும். அழகு, நன்மைத்தனம், உண்மை இவற்றை நோக்கி போட வேண்டும். அப்படி செல்வது தான் வாழ்வின் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்வது ஒரு அறிவு மற்றும் புரிதலுக்கான ஒற்றை ஒருங்கிணைந்த ஆதாரமாக இந்த உலக மனம் இருக்கிறது. ஆகவே உலக மனம் என்ற கருத்து லட்சியவாதத்தினுடைய மையம். அனைத்து மனங்களையும் ஒன்றிணைக்கும் அறிவு மற்றும் புரிதலுக்கான ஒற்றை ஒருங்கிணைந்த ஆதாரம் இருப்பதாக கூறுகிறது. அதான் அது சொல்கிறது. ஏன்னா பிளேட்டோலாம் அதுதான் சொல்கிறார், இந்த ஃபார்ம்ஸ்லாம் சொல்கிறார். அதான் மனதிலே கட்டமைக்கப்பட்டது, இந்த மனம் வந்து இறைவனால் கொடுக்கப்பட்டது மாதிரி அது வரும். அதனால் இந்த ஒற்றை ஒருங்கிணைந்த ஆதாரம் இருப்பதை இது கருத்தில் கொள்கிறது. இந்த கருத்து இருமைவாதத்திற்கு முரணானது. இது யதார்த்தம் 2 தனித்தனி பகுதிகளால் ஆனது, உடல் மற்றும் மனம் அப்படின்னு இது சொல்லாது. ரைட். லட்சியவாதத்தில் ஆழ்நிலைவாதம் என்ற கருத்து என்ன? ஆழ்நிலைவாதம் என்பது லட்சியவாதத்தினுடைய மைய கருத்து. யதார்த்தம் தனிப்பட்ட மனிதருக்கு அப்பாற்பட்ட டிரான்சென்டலிசம் அப்படின்னு சொல்கிறோமே, அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது ஆங்கிலத்தில். டிரான்செண்டிங் ஒன் செல்ஃப், நம்மை கடந்து போதல். அதுதான் ஆழ்நிலை தியானம்லாம் நிறையா சொல்கிறாங்கல்ல. அது இந்த ஆழ்நிலைவாதம் என்பது லட்சியவாதத்தினுடைய மைய கருத்து. யதார்த்தம் தனிப்பட்ட மனிதருக்கு அப்பாற்பட்டது என்று கூறுகிறது. இது பொருள் முதல்வாதத்திற்கு முரணானது. பௌதிக பொருட்கள் மட்டுமே யதார்த்தம் என்று கூறுகிறது. லட்சியவாதத்துக்கு உலகளாவிய மனம் என்ற கருத்து எதை குறிப்பிடுகிறது? உலகளாவிய மனம் என்ற கருத்து லட்சியவாதத்தினுடைய மையம். மேலும் அனைத்து மனங்களை ஒன்றிணைக்க அறிவு மற்றும் புரிதலுக்கான ஒற்றை ஒருங்கிணைந்த ஆதாரம் இருப்பதாக கூறுவது. இந்த கருத்து இருமைவாதத்துக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். உண்மையின் தன்மை குறித்த லட்சியவாத கண்ணோட்டம் என்ன? உண்மையின் தன்மை, உண்மை வந்து முழுமையானது மற்றும் புறவயமானது, அப்ஜெக்டிவ். நம்ம அது ஏற்கனவே இருக்குது, நம்ம பார்க்குறோமோ இல்லையோ அது இருக்குது. அதுதான் வந்து முழுமையானது மற்றும் புறவயமானது. உதாரணமாக கடவுள், நம்ம இருக்கிறோமோ இல்லையோ கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறோமே, அது முழுமையான ஒரு உண்மை, புறவயமானது. உண்மை முழுமையானது மற்றும் புறநிலையானது என்றும், அது பகுத்தறிவை பயன்படுத்துவதன் மூலமும் மன பிரதிநிதித்துவங்களை படிப்பதன் மூலமும், ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் மைண்ட், அது இமேஜஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்கிறோமே, அதை ஆராய்வதன் மூலமும் கண்டுபிடிக்கப்படுகிறது என்று லட்சியவாதம் சொல்லுது. இது உண்மை சார்பியல் மற்றும் அகநிலை என்று கூறும் சார்பியல் வாதத்திற்கு முரணானது. ட்ரூத் இஸ் ரிலேட்டிவ்னு சொல்கிறாங்கல்ல, இந்த ஜெயினிசம்லாம் சொல்லுது. உண்மைங்கிறது ஒன்றும் இல்லை, பல வகையிலிருந்து வரும். அப்போ அந்த ஐடியலிசம் அந்த ஜெயினிசத்துக்கு எதிரான ஒரு கருத்து அப்படி சொல்லலாம். இப்பொழுது இயற்கை தத்துவத்தை பற்றி பேசுவோம். இயற்கை தத்துவத்தினுடைய முக்கிய குறிக்கோள் என்ன என்று பார்த்தால், இயற்கை உலகத்தை பற்றிய அறிவை பெறுதல் தான். இயற்கை உலகத்தை பற்றிய அறிவை பெறுதல் தான் நேச்சுரலிசம், இயற்கைவாதத்தோட ஒரு முக்கிய குறிக்கோள். ஸோ இயற்கைவாதத்துடைய முக்கிய குறிக்கோள் உற்று நோக்கல், பரிசோதனை மற்றும் பகுப்பாய்வு மூலம் இயற்கை உலகத்தை பற்றிய அறிவை பெறுவது. இயற்கைவாதம் எந்த ஒரு குறிப்பிட்ட மத நம்பிக்கையை ஊக்குவிப்பதில்லை, அல்லது மனித மகிழ்ச்சியை ஆதரிக்கவோ அல்லது ஒன்றுபட்ட சமூகத்தை உருவாக்கவோ முயல்வதில்லை. இயற்கைவாதத்தினுடைய நோக்கம் வந்து இந்த நம்பிக்கை, இந்த மாதிரி ஒன்றை நம்புவது, ஒருமித்த ஒரு இணைந்த ஒன்றை நம்புவது, அதை பற்றிலாம் பேசாது, அப்ஸ்ட்ராக்டாக பேசாது. ஆனால் உற்று நோக்கல், பரிசோதனை, பகுப்பாய்வு மூலம் இயற்கை உலகத்தை அறிவை பெற முடியும் அப்படின்னு சொல்லி இயற்கைவாதம் சொல்லும்.
இயற்கை தான் ஆசிரியர், இயற்கையிலிருந்து எல்லா அறிவும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த இயற்கைவாதம். பின்வரவற்றில் எது இயற்கை தத்துவத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு? கடவுளிடம் பிரார்த்தனை செய்தல், அதான் நட்சத்திரங்களை படிப்பது, அற்புதங்களின் நம்பிக்கை, கலையை உருவாக்குதல். இதில் இயற்கை தத்துவத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு நட்சத்திரங்களை படிப்பது. இயற்கைவாதம் என்பது ஒரு தத்துவ கண்ணோட்டம். இது ஒரே ஒரு யதார்த்தம் மட்டுமே உள்ளது, அது இயற்கை உலகம். அப்போ இந்த தத்துவத்தினுடைய ஒரு எடுத்துக்காட்டு நட்சத்திரங்களை படிப்பது. இதில் அவற்றின் இயக்கங்கள் மற்றும் அமைப்பை கவனித்து பகுப்பாய்வு செய்வது அடங்கும். கடவுளிடம் பிரார்த்தனை செய்வது, அற்புதங்களை நம்புவது மற்றும் கலையை உருவாக்குவது ஆகியவை இயற்கைவாதத்தினுடைய எடுத்துக்காட்டுகளாக இருக்காது. உண்மை என்ற கருத்தை பற்றி இயற்கை தத்துவம் என்ன நம்புகிறது? உண்மை என்ற கருத்தை பற்றி இயற்கை தத்துவம் பொருள் முதல் வாதம் அப்படி சொல்கிறது, மெட்டீரியலிஸ்டிக்னு சொல்லுவோம். பருப்பொருள் சார்ந்தது தான் இந்த இயற்கைவாதம். நேச்சுரலிசம் என்பது மெட்டீரியலிஸ்டிக் ஃபிலாசபி, பொருள் முதல் வாதம், பருப்பொருள் சார்ந்ததுன்னு இன்னொரு வார்த்தையில் சொல்கிறோம். இயற்கைவாதத்தின்படி ஒரே உண்மை பொருள் முதல் வாதம். இதன் பொருள் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் பொருள் மற்றும் ஆற்றலால் ஆனது மற்றும் அனைத்து உயிர்களும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை. உண்மை அகநிலை முழுமையானது சார்புடையது என்று இயற்கைவாதம் இதெல்லாம் நம்புவதில்லை. அது ஐடியலிசம். அடுத்து இயற்கை தத்துவம் ஒழுக்கத்தின் கருத்தை எவ்வாறு பார்க்கிறது? அகநிலை ரீதியாகத்தான் பார்க்குது. புறவயத்தன்னப்போ ஐடியலிசம் இதுக்கு நேர் எதிர்மானது. எங்கோ இருக்கிறது கடவுள், உண்மை, நன்மைத்தனம், அழகு, நாம் இருக்கிறோமோ இல்லையோ அது இருக்கிறது, அது புறவயத்தன்மை அப்படின்னு சொல்லி ஐடியலிசம் சொல்லும். ஆனால் நேச்சுரலிசம் என்ன சொல்லணும்னா அகநிலை ரீதியாகத்தான் உண்மை இருக்கிறது. இயற்கைவாதம் முழுமையான அல்லது சார்பியல் ஒழுக்கத்தை நம்புவதில்லை, மாறாக ஒழுக்கத்தை அகநிலையாக கருதுகிறது. அதன் பொருள் ஒருவருக்கு ஒழுக்கமான, அதன் பொருள் என்னென்னா ஒருவருக்கு ஒழுக்கமான ஒன்று இன்னொருவருக்கு ஒழுக்கமாக இருக்காது. மேலும் ஒழுக்கம் தனிப்பட்ட நம்பிக்கைகள் மற்றும் மதிப்புகளை அடிப்படையாக கொண்டது. இயற்கைவாதம் ஒழுக்கத்தை கருப்பொருளாக கருதுவதில்லை. கல்வியில் இயற்கைவாதத்தினுடைய 3 முக்கிய குறிக்கோள்கள் யாவை? கல்வியில் இயற்கைவாதத்தின் 3 முக்கிய குறிக்கோள்கள். முதலாவது அறிவுத்திறனை வளர்ப்பது, அடிப்படை திறன்களை வழங்குவது மற்றும் மாணவ சாதனை அதிகரிப்பது. வேறு ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது, நம்ம சரியாக புரிந்து கொள்வது இதுதான். இந்த 3 விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நேச்சுரலிசம் சொல்லக்கூடிய இயற்கைவாதம் அதற்கு நோக்கங்களாக சொல்வது 3: அறிவுத்திறனை வளர்ப்பது, அடிப்படை திறன்களை வழங்குவது மற்றும் மாணவ சாதனையை அதிகரிப்பது. இயற்கைவாதத்தின் 3 முக்கிய குறிக்கோள்கள் அறிவாற்றலை வளர்ப்பது, அடிப்படை திறன்களை வழங்குவது மற்றும் மாணவ சாதனையை அதிகரிப்பது. இயற்கைவாதம் அறிவுசார் வளர்ச்சியுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. அதே நேரத்தில் மாணவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற தேவையான திறன்களை வழங்குவதன் அவசியத்தை இது அங்கீகரிக்கிறது. நடைமுறைவாதத்தினுடைய நிறுவனர், அடுத்து பிராக்மெட்டிஸ்டுக்கு போகிறோம். பிராக்மெட்டிஸ்டினுடைய நிறுவனர் என்று கருதப்படுவர் யாருன்னா வில்லியம் ஜேம்ஸ், அமெரிக்கா. வில்லியம் ஜேம்ஸ் 19ஆம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியில் உருவாக்கிய நடைமுறைவாதத்தினுடைய நிறுவனர் என்று கருதப்படுகிறார். அவர் ஒரு அமெரிக்க தத்துவ ஞானி மற்றும் உலகியல் அறிஞர். அவர் கருத்துக்கள் அல்லது நம்பிக்கைகளுடைய நடைமுறை விளைவுகள் மற்றும் பயன்பாடுகளை ஆராய்வதன் மூலம் உண்மையை தீர்மானிக்க முடியும் என்று கருத்து. அதாவது எதெல்லாம் எந்த கருத்தோ எந்த செயல்பாடோ மனிதனுக்கு உதவுமோ அதை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்வது தான் இந்த பயனுடை தத்துவம் அல்லது நடைமுறை தத்துவம் அல்லது பிராக்மெட்டிசம் என்று சொல்லக்கூடிய இந்த பிலாசபி. இது வில்லியம் ஜேம்ஸ் 19ஆம் நூற்றாண்டு, ரொம்ப லேட்டஸ்ட்டு இருக்குது எக்ஸிஸ்டென்ஷியலிசம். அதுக்கு முன்னால் 19ஆம் நூற்றாண்டில் வந்தது தான் இந்த நடைமுறைவாதம். நடைமுறைவாதத்திற்கு எதிரானது என்ன அப்படின்னா லட்சியவாதம். அப்படியே ஆப்போசிட் போல்ஸ். லட்சியவாதம் என்பது நடைமுறைவாதத்திற்கு எதிரானது. லட்சியவாதம் என்பது யதார்த்தத்தின் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டது. ஒரு சிறந்த உலகில் ஒரு சிறந்த வடிவம் உள்ளது என்று கூறும் ஒரு தத்துவம். அதுதான் நடைமுறைவாதம். சிறந்த உலகில் ஒரு சிறந்த வடிவம் இருக்கிறது என்று அடித்து கூறுவது தான் இந்த நடைமுறைவாதம். அடுத்து உண்மை சூழ்நிலை இதை தவறுதலாக சொல்லுவேன். லட்சியவாதம் தான் சொல்லுது யதார்த்த கருத்துக்களை அடிப்படையாக கொண்டது. ஆனால் நடைமுறைவாதம் என்ன சொல்லணும்னா உண்மை சூழ்நிலையுடன் தொடர்புடைய. கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன், நம்ம கவனிக்கணும். ஐடியலிசங்கிறதுலாம் சிறந்த உலகில் ஒரு சிறந்த வடிவம், குட்னஸ், பியூட்டி, ட்ரூத் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஒரு சிறந்த வடிவம். அது ஐடியலிசம்.
நடைமுறைவாதம் உண்மை சூழ்நிலையுடன் தொடர்புடையது என்றும், கருத்துக்கள் அல்லது நம்பிக்கைகளுடன் நடைமுறை விளைவுகள் மற்றும் பயன்பாடுகளை ஆராய்வதன் மூலம் தீர்மானிக்க முடியும். அப்படி உண்மையை கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா, நடைமுறை விளைவு, ஒரு விஷயத்தினுடைய நடைமுறை விளைவுகளை கொண்டு தான் உண்மையை தீர்மானிக்க முடியும். அது சூழ்நிலையுடன் தொடர்புடையது என்று நம்புவது நடைமுறைவாதம். சரியாக புரிந்து கொள்வோம். அடிப்படை கருத்து இதுதான். நடைமுறைவாதத்தின் மிக முக்கியமான அம்சம் எது? அனுபவம். நடைமுறைவாதத்தின் மிக முக்கியமான அம்சம் அனுபவம். எந்த ஒரு சிந்தனை அல்லது நம்பிக்கையின் உண்மையையும் அதன் நடைமுறை விளைவுகளை மற்றும் பயன்பாடுகளை ஆராய்வதன் மூலம் தீர்மானிக்க முடியும் என்று நடைமுறைவாதிகள் நம்புகிறார்கள். இதன் பொருள், அறிவு என்பது உலகத்தை பற்றிய நமது அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது. எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ். அதாவது பிராக்மெட்டிசம் எதை சுட்டி காட்டுகிறது? எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ், அனுபவத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. நடைமுறைவாதத்தினுடைய குறிக்கோள் என்ன? நம் வாழ்க்கையை மேம்படுத்துவது நடைமுறைவாதத்தினுடைய குறிக்கோள். நடைமுறைவாதத்தின் குறிக்கோள் நமது வாழ்க்கையை மேம்படுத்துவது. எந்த ஒரு சிந்தனை, நம்பிக்கையின் உண்மை அதன் நடைமுறை விளைவுகள் மற்றும் பயன்பாடுகளை ஆராய்வதன் மூலம் தீர்மானிக்க முடியும் என்று நடைமுறைவாதிகள் நம்புகிறார்கள். நடைமுறைவாதம் உண்மையின் கருத்தை எவ்வாறு பார்க்கிறது? உண்மை என்பது சார்புடையது, ரிலேட்டிவ், சூழ்நிலை சார்ந்தது, சர்க்கம்ஸ்டன்ஷியல். அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன்ஸ் வி கேன் திங்க் ஆஃப் எனி ரியாலிட்டி. அந்த உண்மையை, அதாவது உண்மை என்பது ஏதோ ஒன்றல்ல, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப சில விஷயங்கள் வெளியாகிறது, அதுதான் உண்மை. உண்மை என்பது சார்புடையது மற்றும் சூழ்நிலை சார்ந்தது என்று நம்புவது தான் இந்த நடைமுறை தத்துவம். ஸோ நடைமுறைவாதம் என்பது எந்த ஒரு சிந்தனை அல்லது நம்பிக்கையின் உண்மையும் அதன் நடைமுறை விளைவுகள் மற்றும் பயன்பாடுகளால் தீர்மானிக்கப்படுகிறது என்று கூறுவதாகும். நடைமுறைவாதத்தின் முக்கிய கூறுனா எக்ஸ்பெரிமெண்ட், பரிசோதனை ரொம்ப முக்கியம். அதான் அனுபவம் வரும்பொழுது ஒரு விஷயத்தை அலசி ஆராய்ஞ்சு தான் அனுபவம் நமக்கு கிடைக்கும். ஆகவே பரிசோதனை, எக்ஸ்பெரிமெண்ட் என்பது ஒரு முக்கியம் அங்கம். நடைமுறைவாதத்தில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி எக்ஸ்பெரிமெண்ட், பரிசோதனை. எந்த ஒரு சிந்தனையை, நம்பிக்கை, உண்மையை பரிசோதனை செய்து அதை அனுபவித்து பெற்றுக்கொள்வது என்று இது நம்புகிறது. நடைமுறைவாதத்தினுடைய முக்கிய கருத்து என்ன? அதே தான். அந்த அறிவு அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது. நடைமுறைவாத தத்துவத்தின்படி உண்மை எவ்வாறு தீர்மானிக்கும்? நமது புலன்கள் மூலம்தான் அது தீர்மானிக்கிறது. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்னு சொன்னாலே புலன் அறிவு, நம்முடைய ஐம்புலன்களால் உணரப்படுவது, ஒன்றை உணர்வது, உற்று நோக்குவது, சிந்திப்பது, அனுபவிப்பது என்று அந்த ஐம்புலன்கள் வழியாகத்தான் நம் உண்மையை நாம் தீர்மானிக்க முடியும். நடைமுறை தத்துவத்தின்படி உண்மையை அப்படித்தான் நாம் தீர்மானிக்க முடியும். நமது புலன்கள் மற்றும் நம்மை சுற்றியுள்ள உலகத்தை கவனித்து அதனுடன் தொடர்பு கொள்ளும் திறன் மூலம் உண்மை தீர்மானிக்கப்படுகிறது என்று நடைமுறைவாதிகள் நம்புகிறார்கள். உண்மை முழுமையானது அல்ல என்றும் இவங்க நிச்சயமாக நம்பலை. உண்மை முழுமையானது அல்ல என்று தான் நம்புகிறார்கள். சூழ்நிலை பொறுத்து உண்மை மாறக்கூடும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இதை சரியாக புரிந்து கொள்வோம். அடுத்து, நடைமுறை தத்துவத்திற்கும் லட்சியவாதத்திற்கும் என்ன வித்தியாசம்? அதாவது ஐடியலிசம், பிராக்மெட்டிசம் ரெண்டு நேர் எதிரானது ஆக்சுவலாக. அதுதான் உண்மை. ரெண்டுக்குள்ள முக்கியமான அந்த வேறுபாடு என்ன? நடைமுறைவாதம் அறிவின் நடைமுறை பயன்பாட்டில் கவனம் செல்லும். அறிவுடைய நடைமுறை பயன்பாடு, அதாவது ஒரு விஷயத்தை பயன்படுத்துறது, அதிலிருந்து பெறக்கூடிய அனுபவம், இதில் கவனம் செலுத்துறது தான் இந்த பிராக்மெட்டிசம். ஆனால் லட்சியவாதம் கருத்து, சுருக்க கோட்பாடுகள் கவனம் செலுத்துகிறது. அதாவது ஆப்ஸ்ட்ராக்ட் ஐடியாஸ்ன்னு சொல்கிறோமே, கண்டுபிடிக்க முடியாத அந்த ஆப்ஸ்ட்ராக்ட் கோட்பாடுகளில் கவனம் செலுத்துகிறது. ஸோ நடைமுறைவாதம் என்பது அறிவினுடைய நடைமுறை பயன்பாட்டில் கவனம் செலுத்துகிறது. அதே சமயம் லட்சியவாதம் என்பது நிஜ உலகில் சோதிக்க முடியாத சுருக்க கோட்பாடுகள் அல்லது கருத்துக்களிலே கவனம் செலுத்துகிறது. நடைமுறைவாதம் இங்கே இப்போதுள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கண்டறிய முடியும். அதே சமயம் லட்சியவாதம் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான மிகவும் தத்துவார்த்த அணுகுமுறை. ரெண்டுக்குள்ள வித்தியாசம். நடைமுறை பிரச்சனை, அது தத்துவார்த்த அணுகுமுறை. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அதுதான். அது சரியாக புரிந்து கொள்வோம். நடைமுறைவாதத்திற்கு யதார்த்தவாதத்திற்கு இடையிலான முக்கிய வேறுபாடு என்ன? பிராக்மெட்டிசம் மற்றும் ரியலிசம் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, நடைமுறைவாதம் அறிவு நடைமுறை பயன்பாட்டில் கவனம் செலுத்துகிறது. அதே நேரத்தில் இந்த யதார்த்தவாதம் என்று சொல்லக்கூடிய இந்த ரியலிசம் உண்மையான உலகில் சோதிக்க முடியாத சுருக்க கோட்பாடுகள் அல்லது கருத்துக்களிலே கவனம் செலுத்துகிறது. நடைமுறைவாதம் இங்கே இப்போது உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கண்டறிய முடிகிறது. ஆனால் ரியலிசம் என்பது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு தத்துவார்த்த அணுகுமுறையில் கவனம் செலுத்துகிறது. நடைமுறைவாத தத்துவத்தினுடைய முக்கிய மதிப்பு என்ன? இது ரொம்ப நிறையா சில இதுகளை எடிட் பண்ண அதை திரும்ப வந்துவிட்டது, பரவாயில்லை, அதை புரிந்து கொள்வோம். நடைமுறைவாதத்தினுடைய தத்துவத்தினுடைய தோற்றம் இது அமெரிக்கர்களால் ஏற்பட்டது. அமெரிக்கர்களால் தோன்றியது.
நடைமுறைவாதம் முதலில் 19ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில் அமெரிக்காவில் சார்லஸ் சாண்டர்ஸ் பியர்ஸ், வில்லியம் ஜேம்ஸ் மற்றும் ஜான் டூவி ஆகியோரால் உருவாக்கப்பட்டது. பின்னர் இது உலகில் உள்ள பிற தத்துவ ஞானிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கல்வியில் நடைமுறைவாத தத்துவத்திற்கு உதாரணம் என்ன? உண்மைகளை மனப்பாடம் செய்தல், வெளிநாட்டு மொழியை கற்றல், தத்துவார்த்த பிரச்சனை குறித்து விவாதம் செய்தல், இலக்கிய ஆய்வை பகுப்பாய்வு செய்தல், இலக்கியத்தை பகுப்பாய்வு செய்தல். வெளிநாட்டு மொழியை கற்றல் தான் நடைமுறை தத்துவத்தினுடைய ஒரு உதாரணமாக சொல்லணும். கல்வியில் நடைமுறைவாத தத்துவத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு வெளிநாட்டு மொழியை கற்றுக்கொள்வது. அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய பயனுள்ள திறன்களை கற்றுக்கொள்வதன் முக்கியத்துவத்தை இந்த தத்துவம் வலியுறுத்துவது. ஒரு வெளிநாட்டு மொழியை கற்றுக்கொள்வது என்பது பல்வேறு நாடுகளில் உள்ள மற்றவர்களுடன் தொடர்பு கொள்வது போன்ற நிஜ உலக பயன்பாடுகளை கொண்ட ஒரு நடைமுறை திறன். அதனால் இதுதான் சரியான உதாரணம், வெளிநாட்டு மொழியை கற்றல். இந்த நாள் கல்வியில் நடைமுறைவாத தத்துவத்துக்கு ஒத்துப்பாத ஒரு செயலுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா, கார் ஓட்ட கற்றுக்கொள்வது நடைமுறை பிரச்சனை தான். உண்மைகளை மனப்பாடம் செய்வது அதுவும் தேவை. தத்துவார்த்த பிரச்சனை குறித்து விவாதம் செய்வது தேவையில்லை. ஏன்னா இது அதனால் எந்த பிரயோஜனம் இல்லை. தத்துவார்த்த பிரச்சனைகளை குறித்து விவாதம் செய்வது ஐடியலிசம். இலக்கியத்தை பகுப்பாய்வு செய்வது இப்போ இருக்க பிரச்சனைக்கான ஒரு தீர்வு, அதுவும் நடைமுறை. ஆனால் தத்துவார்த்த பிரச்சனைகளை குறித்து விவாதம் செய்தல் அது ஐடியலிசம். ஆகவே தத்துவார்த்த பிரச்சனை விவாதிப்பது என்பது கல்வியின் நடைமுறைவாத தத்துவத்திற்கு இணங்காத ஒரு செயலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. யதார்த்த தத்துவத்தினுடைய முக்கிய யோசனை என்ன? யதார்த்த தத்துவம் ரியலிச தத்துவத்தினுடைய முக்கிய கருத்து என்ன அப்படின்னா, அறிவு அனுபவ உலகிலிருந்து பெறப்படுகிறது. அறிவு என்பது அனுபவ உலகிலிருந்து பெறப்படுகிறது. யதார்த்தவாத தத்துவம் அறிவு என்பது அனுபவ உலகத்தை அடிப்படையாக, அதாவது ரியலிசம் சொல்லக்கூடிய அந்த தத்துவமானது என்ன சொல்லுகிறது? அறிவு என்பது அனுபவ உலகத்தை அடிப்படையாக கொண்டது, சுருக்க கருத்துக்கள் மற்றும் அறிவியல் முறையை அடிப்படையாக கொண்டது அல்ல என்று கூறுகிறது. மனித மனதை பற்றிய யதார்த்தவாத தத்துவத்தினுடைய பார்வை என்ன? இந்த ரியலிசம் தத்துவத்தினுடைய பார்வை, மனித மனத்தை பற்றிய பார்வை என்ன? மனித மனம் அனுபவங்களுடைய விளைவு என்று சொல்வது தான் இந்த ரியலிசம். மனித மனம் என்பது அனுபவங்களுடைய விளைவு. மனித மனம் வேறு எதனாலும் அல்ல, அது வெறும் அனுபவங்களால் உருவாகிறது என்று யதார்த்தவாதிகள் நம்புகிறார்கள். உண்மையின் தன்மை குறித்த யதார்த்தவாத தத்துவத்தினுடைய பார்வை என்ன? உண்மையினுடைய தன்மை குறித்து இந்த ரியலிசத்தினுடைய கருத்து என்ன என்று சொன்னால், உண்மை முழுமையானது மற்றும் உலகளாவியது என்று இது நம்புகிறது. கொஞ்சம் பக்கத்தில் வருது ஐடியலிஸ்ட், கொஞ்சம் பக்கத்தில் வருது ரியலிஸ்ட். ஒரு சில கருத்துக்கள்லாம் ஒன்றி போயிடும். உண்மை முழுமையானது மற்றும் உலகளாவியது. யதார்த்தவாதி உண்மை முழுமையானது மற்றும் உலகளாவியது என்றும் அது அகநிலை அல்லது சார்பியல் அல்ல என்று நம்புகிறார். ரெண்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. ஐடியலிஸ்ட்டுக்கும் இந்த ரியலிஸ்ட்டுக்கும் உண்மையை பற்றிய ஒரு உண்மை முழுமையானது உலகளாவியது என்று ரெண்டு பேருமே நம்புகிறார்கள். யதார்த்தத்தின் தன்மை குறித்த யதார்த்தவாத அந்த ரியலிசம் தத்துவத்தினுடைய பார்வை என்ன? உண்மையின் தன்மை குறித்து ரியலிசத்தினுடைய பார்வை என்ன? அதாவது உண்மை என்பது முழுமையானது, வெளிப்புறமானது, முழுமையாக இருக்கிறது, ஆனால் அப்ஜெக்டிவ்னு சொல்கிறது. அதாவது நம்மை கடந்து போய் நிற்பது, வெளியே நிற்பது, அகநிலை சார்ந்ததல்ல, புறநிலை சார்ந்தது. யதார்த்தவாதிகள் யதார்த்தம் முழுமையானது மற்றும் வெளிப்புறமானது என்றும் நமது கருத்து அல்லது மாயையின் விளைவு அல்ல என்று நம்புகிறார்கள். ஆசிரியருடைய பங்கு குறித்த யதார்த்தவாத தத்துவத்தினுடைய பார்வை என்ன? ஆசிரியர் அறிவினுடைய மூலம் என்று ரியலிசம் சொல்லுகிறது. ரியலிச தத்துவம் என்ன சொல்கிறது? ஆசிரியர்கிட்ட தான் அறிவு என்பதே மாணவர்களுக்கு சொல்லுகிறது. அதாவது ஆசிரியர் அறிவினுடைய மூலம் என்று ரியலிசம் சொல்லுகிறது. ஆசிரியருடைய பங்கு அறிவின் மூலமாக இருக்க வேண்டும். கற்றலை எளிதாக்குபவராகவோ உத்வேகத்தின் மூலமாகவோ அல்லது ஒழுக்கத்தின் மூலமாகவோ இருக்கக்கூடாது என்று யதார்த்தவாதி நம்புகிறார். ஆசிரியருடைய பங்கு அறிவின் மூலமாக இருக்க வேண்டும். கற்றலை எளிதாக்குபவராகவோ உத்வேகத்தினுடைய மூலமாகவும் ஒழுக்கத்தின் மூலமாகவும் இருக்கக்கூடாது என்று யதார்த்தவாதிகள் நம்புகிறார்கள். அடுத்து இருத்தலினுடைய கோட்பாட்டினுடைய முக்கிய கருத்து. இருத்தல் என்ன? எக்ஸிஸ்டென்ஷியலிசம். இந்த எக்ஸிஸ்டென்ஷியலிசம் அதனுடைய முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, அதனுடைய நோக்கம் என்ன? இது தனிநபர் தனது செயல்களுக்கு பொறுப்பு என்று சொல்வது அந்த எக்ஸிஸ்டென்ஷியலிசம் என்று சொல்லக்கூடிய இருத்தலியல். தனிநபர் தான் தனது செயல்களுக்கு பொறுப்பு. இருத்தலியலில் தனிப்பட்ட தேர்வு மற்றும் பொறுப்புகளுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. ஒவ்வொரு தனிநபரும் தங்கள் சொந்த செயல்களுக்கு பொறுப்பாளர்கள் என்றும் அவர்களின் முடிவுகளின் விளைவுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று அது கூறுகிறது. இருத்தலியல் கோட்பாட்டினுடைய முக்கிய கொள்கை என்ன அப்படின்னா, வாழ்க்கை சுதந்திர விருப்பத்தால் தீர்மானிக்கப்படுகிறது. அதாவது சாய்ஸ் அப்படிங்கிற ஒரு கருத்து. அதாவது டிசைடிங் ஆன் ஒன்ஸ் ஒன் சாய்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி. வாழ்க்கை சுதந்திர விருப்பத்தால் தீர்மானிக்கப்படுகிறது. இருத்தலியல்
ஒவ்வொரு தனிநபருக்கும் அவரவர் சொந்த முடிவுகளை எடுக்கும் சுதந்திரம் உள்ளது என்றும் அவர்களுடைய செயல்களுக்கு அவர்களே பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறுகிறது. இது தனிப்பட்ட தேர்வு மற்றும் பொறுப்பு கூறுகளுடைய முக்கியத்துவம் அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. ஒரு தனிநபருடைய செயல்கள் அவரவர் சொந்த மதிப்புகள் மற்றும் நம்பிக்கைகளின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கிறது. இருத்தலியல் கோட்பாட்டின்படி தனிநபர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தங்கள் சொந்த மதிப்புகளை பின்பற்றுவதுதான் இருத்தலியல் தனிநபர்களை கேட்பது. அதான் இருத்தலியலிலே தனிநபருடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துவது. ஒவ்வொரு தனிநபரும் தங்கள் சொந்த மதிப்புகள் மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையில் தங்கள் சொந்த முடிவுகளை எடுக்க வேண்டும். தனிநபர்கள் தங்கள் செயல்களுக்கு பொறுப்பேற்க வேண்டும். வாழ்க்கையில் தங்கள் சொந்த அர்த்தத்தை அவர்கள் கண்டறிய பாடுபட வேண்டும் என்று இந்த இருத்தலியல் வலியுறுத்துகிறது. அடுத்து மார்க்சிய தத்துவத்துடைய முக்கிய நோக்கம் என்ன? ஆளும் வர்க்கத்தை தூக்கி எறிவதுதான் மார்க்சிய தத்துவத்துடைய முக்கிய நோக்கம். மார்க்சிய தத்துவம் மிகவும் சமமான மற்றும் நீதியான சமூகத்தை கொண்டு வருவதற்காக ஆளும் வர்க்கத்தை தூக்கி எறியும் கருத்தை அடிப்படையாக கொண்டது. மார்க்சிய தத்துவத்தில் மோதல், அதாவது இந்த கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கு முக்கிய காரணம் என்ன? கான்ஃப்ளிக்ட்டுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா முரண்பாடு. அதாவது முதலாளித்துவம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மார்க்சியத்தில் மோதலுக்கு முக்கிய காரணமே முதலாளித்துவம். அதனால் கஷ்டப்பட்டு உழைக்கிற எல்லாத்தையும் முதலாளி எடுத்துகிட்டு போகிறான். அதனால் இவனுக்கு கிடைக்க வேண்டிய எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறது தான் மார்க்சியம். தொழிலாளிக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்கல, முதலாளி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறான். ஸோ மார்க்சியத்தின்படி முதலாளித்துவ அமைப்பினால் ஏற்படும் வளங்கள் மற்றும் அதிகாரத்துடைய சமமற்ற விநியோகம், சமமற்ற, அதாவது அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறது. அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன், சமமற்ற விநியோகம்னா அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் திங்ஸ், அதுதான் மோதல் ஏற்பட வழிவகுக்கிறது என்று சொல்லுவாங்க. மார்க்சிய தத்துவத்தில் தவறான உணர்வு, ஃபால்ஸ் கான்சியஸ்னஸ்ன்னு சொல்கிறது. தவறான உணர்வு என்ற கருத்து என்ன அப்படின்னா ரொம்ப அருமையான கருத்து. தற்போதைய விவகாரங்கள் இயற்கையானவை, விரும்பத்தக்க. ஒரு தொழிலாளி என்ன நினைக்கிறான், ஆமாம் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி முதலாளிக்கு எல்லாம் கொடுக்குறத நீதியானது, நம்ம உயிரை கொடுத்து உழைச்சி அவனை பெரியவனாக்கி விட்டு நம்ம ஏதோ ஒரு 100-200 வாங்கிட்டு வர்றோமே அது இயற்கையானது தான், விரும்பத்தக்கதான் என்ற நம்பிக்கையை தான் இது தவறான உணர்வு என்று மார்க்சியம் சொல்லுவது. தவறான உணர்வு என்பது கீழ் வகுப்பினர் ஏற்றுக்கொள்ளும் கருத்து மற்றும் தற்போதைய விவகாரங்கள் இயற்கையானவை மற்றும் விரும்பத்தக்கவை என்ற நம்பிக்கையை உள்வாங்கி ஆளும் வர்க்கத்தை தூக்கி எறிவது தடுக்கின்றன. மார்க்சிய தத்துவத்தில் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்ற கருத்து, பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம், அது பூஷ்வா, அந்த பூஷ்வா, த பவர் ஆஃப் த பூஷ்வா, ப்ராலிட்டேரியட், நாட் பூஷ்வா. பூஷ்வாங்கிறது முதலாளி, ப்ராலிட்டேரியட் அப்படிங்கிறது பாட்டாளி. ஸோ பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் அப்படிங்கிற கருத்து என்ன? தொழிலாளர் வர்க்கத்தினுடைய குறுகிய கால ஆட்சி, கொஞ்ச காலத்துக்காக தொழிலாளர்கள் ஆள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து. பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்பது சமமான மற்றும் நீதியான சமூகத்துக்கு தேவையான மாற்றங்களை செயல்படுத்துவதற்காக தொழிலாளர் வர்க்கம் ஒரு குறுகிய காலத்திற்கு கட்டுப்பாட்டை கைப்பற்றும் என்ற கருத்து தான் இந்த பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம். அடுத்து மார்க்சிய தத்துவத்தில் அந்நியமாக்கல் என்ற கருத்து என்ன? அந்நியமாக்கல்னா என்ன? அதாவது ஏலியனேஷனுங்கிற ஒரு அருமையான கருத்து. அதாவது உற்பத்தி சாதனங்களை ஒருத்தன் வச்சுருக்கான், உற்பத்தி செய்கிறது இவன், அந்த உற்பத்தி பொருளில் இருந்து ஏலியனேஷன், அதாவது அந்த உற்பத்தியை நோக்கி இவன் நகர முடியாத அல்லது அதுக்கு சொந்தம் கொள்ள முடியாத ஒரு நிலை அப்படிங்கிறது தான் ஏலியனேஷன் பேர். உற்பத்தி சாதனங்கள் மீதான கட்டுப்பாட்டை இழத்தல் தான் அதை சொல்கிறது. அந்நியப்படுதல் என்பது தொழிலாளர் வர்க்கம் உற்பத்தி சாதனங்களிலிருந்து அந்நியப்படுத்தப்படுகிறது. ஏன்னா அதை வச்சுக்கிறது முதலாளி தான் அந்த கருவிகளை வச்சுருப்பான். அந்த கருவிகளை பயன்படுத்தி அவனுக்கு உழைச்சி கொட்டுறது இந்த சாதாரண தொழிலாளிகள். அந்த வகையில் அவன் அந்நியப்படுகின்றான். எப்படி உற்பத்தி சாதனங்கள் அந்நியப்படுகின்றால் இந்த தொழிலாளர் வர்க்கம், அதை சொல்லுவதுதான் அந்த அந்நியப்படுத்துதல் என்ற கருத்து, ஏலியனேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவது. மார்க்சிய தத்துவத்தில் இயங்கியல் பொருள் முதல்வாதம், டயலெக்டிக் மெட்டீரியலிசம் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இயங்கியல் பொருள் முதல்வாதம், டயலெக்டிக் மெட்டீரியலிசம் அப்படின்னா என்ன? அதாவது அது என்னன்னா யதார்த்தம் பொருள் சக்திகளால் ஆனது என்ற கருத்து. உண்மை என்பது பொருள் சக்திகளால் ஆனது என்ற கருத்து தான் அந்த இயங்கியல் பொருள் முதல்வாதம் அல்லது டயலெக்டிக் மெட்டீரியலிசம் என்று சொல்லக்கூடிய இயங்கியல் பொருள் முதல்வாதம். யதார்த்தம் பொருள் சக்திகளால் ஆனது மற்றும் வர்க்க போராட்டத்தால் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்ற கருத்து. மார்க்சிய தத்துவத்தில் உபரி மதிப்பு, சர்ப்ளஸ் வேல்யூ என்ற கருத்து, அதனுடைய அர்த்தம் என்ன?
மார்க்சிய தத்துவத்தில் உபரி மதிப்பு அல்லது சர்ப்ளஸ் வேல்யூ என்ற கருத்தினுடைய அர்த்தம் என்ன? அதாவது தொழிலாளர் வர்க்கம் தங்களுக்கு கிடைக்கும் ஊதியத்தை விட அதிகமாக உற்பத்தி செய்கிறது என்ற கருத்து. ஏன்னா இப்போ இவன் வந்து 50 ரூபா வாங்கிட்டு வர்றான், விற்கிறது வந்து 200 ரூபாய்க்கு விற்றா 150 ரூபா வந்து எவன் அதை செய்கிறானோ அவனுக்கு கிடைக்கிது. அதாவது செய்கிறதெல்லாம் இவனுக்கு 50 கிடைக்குது, அவனுக்கு 150 கிடைக்குதுன்னா தன்னுடைய ஊதியத்தை விட அதிகமாக அவன் உற்பத்தி செய்கிறான் ஆக்சுவலாக, ஆனால் அது கிடைக்கல. ஆகவே தொழிலாளர் வர்க்கம் தங்களுக்கு கிடைக்கும் ஊதியத்தை விட அதிகமாக உற்பத்தி செய்கிறது தான் இந்த சர்ப்ளஸ் வேல்யூ. உபரி மதிப்பு என்பது முதலாளிகள் தொழிலாளர் வர்க்கத்தை சுரண்டுகிறார்கள் என்று கருத்து. அவர்கள் உற்பத்தி செய்யும் பொருளின் மதிப்பை விட குறைவாக அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் என்பதுதான் இந்த சர்ப்ளஸ் வேல்யூ என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்து. மார்க்சிய தத்துவத்தில் வரலாற்று பொருள் முதல்வாதம், ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம் சொல்லுவாங்க. வரலாற்று பொருள் முதல்வாதம் என்ற கருத்து என்ன? அதாவது வரலாறு பொருளாதார சக்திகளால் தீர்மானிக்கப்படும் என்ற கருத்து தான் ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம் என்று சொல்லக்கூடிய வரலாற்று பொருள் முதல்வாதம். வரலாறு பொருளாதார சக்திகளால் தீர்மானிக்கப்படுகிறது. வரலாற்று பொருள் முதல்வாதம் என்பது வரலாறு பொருளாதார சக்திகளால் தீர்மானிக்கப்படுகிறது, மேலும் அது வர்க்க போராட்டத்தால் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்ற கருத்து. மார்க்சிய தத்துவத்தில் வர்க்க உணர்வு என்ற கருத்து என்ன? கிளாஸ் கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. வர்க்க உணர்வு அதனுடைய அர்த்தம் என்ன? தொழிலாளி ஆளும் வர்க்கத்தை தூக்கி எறிய வேண்டும் என்ற கருத்து தான் அந்த வர்க்க பேதம். வர்க்க உணர்வு என்பது அதுதான். வர்க்க உணர்வு என்பது தொழிலாளி வர்க்கம் தங்கள் ஒடுக்குமுறையை அங்கீகரித்து ஆளும் வர்க்கத்தை தூக்கி எறிந்து சமமான மற்றும் நீதியான சமூகத்தை உருவாக்க ஒன்றிணைந்து செயல்பட என்ற கருத்து தான் இதனுடைய அர்த்தம். வர்க்க உணர்வு என்பதனுடைய அர்த்தம். மார்க்சிய தத்துவத்தில் புரட்சிகர நடைமுறை என்ற கருத்து எதை சொல்லுகிறது? புரட்சிகர ரெவல்யூஷனரி ப்ராக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெவல்யூஷனரி ப்ராக்சிஸ், புரட்சிகர நடைமுறை என்ற கருத்து எதை சொல்லுகிறது? தொழிலாளி வர்க்கம் வர்க்க போராட்டத்தில் ஈடுபட வேண்டும், அதுதான் வந்து ரெவல்யூஷனரி ப்ராக்சிஸ். புரட்சிகர நடைமுறை என்பது சமத்துவமான மற்றும் நீதியான சமுதாயத்தை உருவாக்க தொழிலாளி வர்க்கம் வர்க்க போராட்டத்தில் ஈடுபட, அதாவது ரெவல்யூஷனரி ப்ராக்சிஸில் ஈடுபட வேண்டும் என்று. இப்போ 2 பகுதிகளை முடித்து விட்டோம். திடீரென்று நான் செல்ல வேண்டிய ஒரு நிலை. இதை அடுத்த காணொலியில் நான் அடுத்த கூடுமான வரைக்கும் ஒரே காணொலியை கொடுக்க பார்க்கின்றேன். இன்னும் கூட சுருக்கி முக்கியமான கருத்துக்களை மட்டும், இது முதல் யூனிட்டாக இருப்பதால் முக்கியமான கருத்துக்கள் எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்ற முறையிலே கொடுத்து கொண்டே இருக்கிறேன். 2 பகுதிகளை நான் கொடுத்து விட்டேன். C and D அடுத்த காணொலியில் நான் தருகிறேன். தேங்க்யூ வெரி மச் dear friends. God bless you abundantly. Let us meet in other video lectures. May God bless all your efforts and make you become greatly successful in the NET exam or TRB exam. God bless you wonderfully. Thank you.